Your number one calling உங்களுடைய முதலாவது அழைப்பு is not to be a pastor, ஒரு மேய்ப்பனாய் இருப்பதல்ல, not to be a prophet, அது ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பதல்ல, not to be an apostle. ஒரு அப்போஸ்தலனாய் இருப்பதல்ல. The number one calling for a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது அழைப்பு to be a worshipper, அவரை ஆராதிப்பவராக இருப்பது, to be a singer, அவருக்கு பாட்டு பாடுகிறவனாய் இருப்பது, to be a priest. அவருக்கு ஆசாரியனாய் இருப்பது. எல்லாரும் சொல்லுங்க, first முதலாவது you are a priest, நீங்கள் ஒரு ஆசாரியன், then பிறகு maybe a preacher. நீங்கள் ஒரு பிரசங்கியாராய் இருக்கலாம். Listen to me. நான் சொல்றத If கவனிங்க. you become a preacher without being a priest, your ministry will collapse after some time. நீங்க ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யாமல் நீங்க ஒரு பிரசங்க ஊழியத்தை செய்தால் உங்கள் ஊழியம் கொஞ்ச நாளைக்கு பிறகு விழுந்துரும். That's why if you read Romans 12th chapter, ஆகவே தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தா it talks about many ministry gifts. அநேக ஊழிய வரங்களை குறித்து பேசுகிறது. He that prophesies, let him prophesy according to the faith. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறன் அவனுக்கு அருளப்பட்ட விசுவாச அளவின்படி சொல்லக்கடவன். He that teaches, teaching. போதிக்கிறவன் போதிக்கிறதிலே இருக்க கடவன். And a leader must be administrator, all the ministry. எல்லா ஊழியத்தை குறித்து சொல்லி இருக்கிறது, ஆளுகை ஊழியெல்லாம். But before mentioning the ministry, அந்த ஊழியத்தை குறித்து வரங்களை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி it says, சொல்லுகிறது, offer yourself as acceptable offering to the Lord. தேவனுக்கு உகந்த பிரியமுள்ள பலியாக, ஜீவ பலியாக உங்கள் சரீரத்தை ஒப்புக்கொடுங்க. Whose ministry is to offer? ஒரு பலியிடுறது யாருடைய ஊழியம்? சொல்லுங்க, சொல்லுங்க வாயை திறந்து. Priest. ஒரு ஆசாரியனுடைய ஊழியம். Then comes prophecy, administrator. பிறகு தீர்க்க தரிசனம், பிறகு ஆளுகை எல்லாம் வருகிறது. Listen to me everybody. எல்லோரும் நல்லா கவனிங்க. Some people serve him out of law. சிலர் சட்டத்தின்படியாக ஊழியம் செய்கிறாங்க. Some people minister to him out of love. சிலர் தான் அன்பால் ஊழியம் செய்கிறார்கள். LAWLOVE. அன்பு சட்டம். Some people, சிலர் I am a prophet, நான் ஒரு தீர்க்கதரிசி, I have to work for the Lord, நான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய I வேண்டும், must run and run, நான் ஓட வேண்டும், I must die like a donkey. நான் ஒரு கழுதை போல கர்த்தருக்காய் மரிக்க வேண்டும். Why should you die like a donkey? ஐயா, கடவுளுக்காக நீ ஏன் கழுதை மாதிரி மரிக்கணும்? I used to sing that song in my younger age. என்னுடைய இளமை நாட்கள்ல இந்த பாட்டை பாடுவேன். All the time I used to sing. எல்லா நாட்களும் இப்படி பாடுவேன். அப்படியே I must carry the ministry burden and run like a donkey, and because of too much ministry I must fall down and die. நான் கர்த்தருக்காக கழுதை, பொதி சுமக்கிற கழுதை போல கர்த்தருக்காய் ஓடி அந்த ஊழிய பாரத்தின் நிமித்தம் விழுந்து சாக வேண்டும். Listen to me. கவனிங்க. That's a ministry under the law. அது நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்த ஊழியம். எல்லாரும், how many of you understand it? A ministry under the law. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருந்த ஊழியம். Old Testament prophets, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ministered to the Lord, அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள் according to the law. அங்க இருந்த சட்டத்தின்படியாக. Did you understand what I am talking about? நான் எதை குறித்து சொல்லுகிறேன் என்று புரிகிறதா? There is two kinds of life. ரெண்டு விதமான வாழ்க்கை. Under the law, அது சட்டத்தின் கீழ் இருந்த வாழ்க்கை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே. under love, அன்பின் கீழ் இருக்கிற ஒரு ஊழியம். விளங்குனவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. Under the law, அந்த ஒரு பிரமாணத்துக்கு கீழே is the Old Testament. அது பழைய ஏற்பாடு. I have to do, I have to do, I have to run, I have to preach, I have to. நான் போயாக வேண்டும், நான் பிரசங்கித்தாக வேண்டும், நான் போகணும். That's a slave mentality. அது அடிமைத்துவ மனப்பான்மை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the son abides in his house, but the slave doesn't abide in the house. குமாரனோ வீட்டில் நிலைத்திருக்கிறான், ஆனா அடிமையோ வீட்டில் நிலைத்திருக்கிறதில்லை. The son enjoys daddy's presence, the slave, ஐயா இன்னைக்கு என்ன ஐயா வேலை செய்யணும் ஐயா, what should I do ஐயா?
ஒரு குமாரன் தகப்பனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறான். ஆனால் ஒரு அடிமையோ, ஐயா இன்னைக்கு என்னையா வேலை வச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு என்னையா செய்யலாம் அப்படி கேட்பான். The son குமாரன் is a presence man. அவன் பிரசன்ன மனிதன். The slave ஆனால் ஒரு அடிமை is a payment man. அவன் கூலிக்கு வேலை How செய்கிறவன். many of you understand? Please lift up your hand. எத்தனை and பேர் show புரிந்து me. கொண்டீர்கள்? கைகளை உயர்த்தி This is a காண்பீர்கள். very, very important truth. ஐயா இது மிக மிக முக்கியமான சத்தியம். Ministry ஊழியம் comes out of love. அது அன்பினால் வருவது. If you are not joyfully serving God, நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்காவிட்டால் you will finish your race before you complete it. நீங்க தொடங்கின அந்த ஊழியத்தை அல்லது அந்த ஓட்டத்தை காலத்துக்கு முன்னே முடித்து விடுவீர்கள். Martha ministry, Mary ministry. அது மரியாள் ஊழியத்திற்கும் மார்த்தாள் ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம். Martha, I have to do that. I have to do that. I have to do that. Vada potacha. Vada masala dosa. 12 people. Jesus. 13 people. Church pairs. Ministry is big. I have to do so many things. Hey, payasam maniyada payasam. அதனால தான் ஆயாசம். மார்த்தாளுடைய ஊழியம், ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, எங்கடா வடை போட்டியாடா, என்ன சோறு ஆக்கியாச்சா, சாம்பார் என்ன ரெடி ஆகலையே, ஐயோ இப்போ என்ன பண்றது, இப்படி இப்படி பதறி 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 செய்கிறது. பாயாசம் ரெடி பண்றதுக்குள்ள இந்த அம்மாவுக்கு ஆயாசம் வந்துடுது. Some people, ஆனால் சிலரோ they have to do something. ஏதாவது ஒண்ணு செய்யணும். You know what happens? என்ன நடக்கிறது என்றால் After some time, சில காலத்துக்கு பிறகு you get so irritable. சில ரொம்ப எரிச்சல் வந்துடுது. இந்த பொம்பளைங்க ரொம்ப உழைச்சிட்டு வேலை செய்தாங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? Have you seen a woman working too much and getting exhausted? பெண்கள் ரொம்ப வேலை செஞ்சுட்டு அப்படி களைப்பாரி போய் எரிச்சல் அடைவாங்களே, பார்த்துருக்கிறீங்களா? Have you seen them? அவங்கள பார்த்துருக்கிறீங்களா? At that time என்னம்மா கூட என்னம்மா இப்போதான் என்ன உழைச்சு களைச்சு வந்திருக்கிற சகோதரிகள்கிட்ட போய் அந்த நேரம் அம்மா என்னம்மான்னு அன்பா கேட்டா கூட என்னம்மா அப்படின்னு எரிச்சல் வந்துடும். If you put a tumbler here, tumbler, this is a place of a tumbler. Put it there. எதை செஞ்சாலும் ஒரு எரிச்சல். They are not upset with us. நம்மோடு கூட அவர்கள் கோபிக்கவில்லை. Overwork, exhausted. ரொம்ப வேலை செஞ்சு களைத்து இருக்கிறார்கள், அதனால தான் சளைக்காமல் நம்மளை எரிச்சல் மூட்டுகிறார்கள். Even when they preach, what you sow, you will reap. பிரசங்கிக்கும் போது கூட கர்ண கடூரமாக நீர் எதை விதைத்தாயோ அதை அறுப்ப அப்படி சொல்றது. And when a man is refreshed from the presence of God, ஆனால் தேவ பிரசன்னத்திலே ஒரு இளைப்பாறி வருகிற ஒரு மனிதன், the Bible says in Acts 3:19, yesterday I told you, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:13, refreshing from the presence of God. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, refresh. இளைப்பாறுதல். சத்தமா, refresh. இளைப்பாறுதல். How many of you want to be fresh after 50 years of ministry? ஊழியத்தில் 50 வருஷத்துக்கு பிறகும் ஒரு இளைப்பாறுதலோடு ஃப்ரெஷ்ஷா இருக்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? How many of you want to be fresh? எத்தனை பேர் Olive plant, ஆலிவ் மரம் போல, ஒலிவ மரம் போல எத்தனை பேர் ஃப்ரெஷ்ஷா இருக்க விரும்புறீங்க? all the time I have to be fresh. எப்ப பார்த்தாலும் நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். Hallelujah. Hallelujah. How many of you want to bring fresh word from the Lord to the people? ஜனங்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் புதிய வெளிப்பாடுகளை கொண்டு வர எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you, wherever you go, people tired feeling, hey, pastor came, they get refreshed. ஜனங்கள் களைத்து போய் இருக்கிறவர்கள் நீங்க போன உடனே ஆகான ஒரு புதுமையை, புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை அடையணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? The presence of Jesus was in the house. அந்த வீட்டிலே இயேசுவின் பிரசன்னம் இருந்தது. Jesus came. இயேசு வந்தார். The presence was there. அங்கே பிரசன்னம் இருந்தது. Actually, Martha only senior who invited the presence to the home. அந்த வீட்டுக்கு இயேசுவை முதலாவது அழைத்த முன்னோடி வந்து யாரு? மார்த்தாள். Jesus presence was in the house. அந்த வீட்டிலே இயேசுவின் பிரசன்னம் இருந்தது. Martha brought him. மார்த்தா தான் முன்னோடியாய் கூட்டி வந்தாள். Clap your hands. கைகளை தட்டுங்களே. I said Jesus is the manifested presence of God. நான் சொன்னேன் இயேசுதான்
தேவத்துவத்தினுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்தார். So Martha brought him to the house. அந்த தேவ பிரசன்னத்தை இயேசுவை மார்த்தாள் அழைத்து வந்தாள். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே to go to the presence of God, தேவனுடைய பிரசன்னத்துக்கு போவதற்கு only one Moses, ஒரே ஒரு மோசே, or only one David, அல்லது ஒரே ஒரு தாவீது, or only one Elijah, the அல்லது man who stands in the presence of God. ஒரே ஒரு எலியா, அது தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற மனிதன். But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே even a Martha, vada maker can bring the presence of God. வடை சுடுற மார்த்தா அம்மா கூட இயேசுவின் பிரசன்னத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். Even a dosa maker can bring the presence of God. தோசை சுடுறவர் கூட இயேசுவை ஆசையாய் அழைத்து வரலாம். Yes sir, no sir. ஆமாவா இல்லையா The சொல்லுங்க. presence of God was in this earth 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிரசன்னம், தேவ பிரசன்னம் அந்த பூமியில் இருந்தது. The adulterous woman, அந்த விபச்சார ஸ்திரீ, adulterous woman, அது ஒரு விபச்சார ஸ்திரீ, prostitute, அவள் ஒரு விபச்சாரி, public prostitute. அவர் பகிரங்கமான ஒரு விபச்சார தொழிலில் ஈடுபட்டவள். She went to the presence of God and kissed the feet of Jesus. அவள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு போய் இயேசுவின் பாதத்தை முத்தமிட்டாள். And she is pouring oil at his feet. அவருடைய பாதத்திலே அந்த பரிமள தைலத்தை ஊற்றினாள். And she removed, and she was wiping the presence of God with her hair. அவளுடைய கூந்தலினாலே தேவ பிரசன்னத்தை துடைத்தாள். What a present, what a privilege to live in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியமும் ஸ்லாக்கியமுமாய் இருக்கிறது. The problem is we become so familiar with the presence of God. ஆனால் இப்ப பிரச்சனை என்ன? அது பழகி போன பிரசன்னமாய் மாறிவிட்டது. See, we all say, ईशु की आसुरी कितना आनंद है, कितना आनंद है, मैं देखा है, बहुत साल मैं देखा है, क्यों ना मैं 5 साल यीशु मसीह के लिए सेवा करते हैं, नाटा साटे पर रट्टा 40 साल 50 years I am serving Jesus. I know the presence of God, brother. Matti shoutu purenda, a prostitute woman, ஒரு விபச்சார ஸ்திரீ embraced him. இயேசுவை கட்டி அணைத்தாள். Sinners, பாவிகள், not ordinary sinners, சாதாரண they பாவிகள் were eating with Jesus. இயேசுவோடு சாப்பிட்டார்கள். Eating with Jesus means eating in the presence of God. இயேசுவோடு சாப்பிட்டார்கள் Yes, sir. என்றால் இயேசுவின் பிரசன்னத்திலே, தேவ பிரசன்னத்திலே சாப்பிட்டார்கள். In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் the ark of God தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி carried the presence. அது பிரசன்னத்தை சுமந்தது. One day, ஒரு நாள் one man, ஒரு மனிதன் the ark of God, a bullock was carrying. ஒரு நாள் மாட்டு வண்டியில அந்த பிரசன்னத்தை சுமந்து கொண்டு The போனாங்க. ark was about to fall. அந்த பெட்டி கீழே விழ பார்த்தது. So Uzzah, Lesa, this Uzzah, very easily this Uzzah, he immediately உடனடியாக அவன் ran to carry the ark. It should not fall. அது விழக்கூடாது என்று உடன்படிக்கை பெட்டியை தாங்க போனான். When he carried, அதை தாங்கின போது the fire from the presence of God தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வந்த அந்த அக்கினி burnt him. அவனை எரித்து விட்டது. Ash. அது சாம்பலா போய் விழுந்தான். ஐயோ, That's the presence of God. அதுதான் அந்த பிரசன்னத்தின் வல்லமை. That's the presence of God. அதான் தேவனுடைய பிரசன்னம். A prostitute was touching and kissing. அப்படி சாம்பலாக்குற அந்த பிரசன்னத்தை இப்பொழுது ஒரு விபச்சார ஸ்திரீ தொட்டு முத்தமிடுகிறாள். Wow. That's the new covenant blessing. அதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம். Say hallelujah. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. This is the new covenant blessing. இதுதான் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். Now, இப்பொழுது the presence is not far away. இப்பொழுது பிரசன்னம் தூரத்தில் இல்லை. The presence is not even nearer. அந்த பிரசன்னம் பக்கத்துல கூட இல்ல. The presence is not even 5 feet distant. அந்த பிரசன்னம் 5 அடி தூரத்துல இல்ல. The presence is living in this earthly
body. இந்த பிரசன்னம் இந்த உலக மாம்ச சரீரத்துக்குள் வாழுகிறது. ஒரு ஹalleluya. பூமிக்குரிய கூடாரத்தில் சொல்லுங்க, Father, பிதாவே, forgive me. என்னை மன்னியும். Forgive me. மன்னியும். I take your presence for granted. ஏனோ தானோ உம்முடைய பிரசன்னத்தை எடுத்துக்கொண்டேன், என்னை மன்னியும். Lord, I take it so easy. ஆண்டவரே, ரொம்ப எளிதா எடுத்துக்கொண்டேன் அப்பா. Forgive me. சொல்லுங்க, என்னை மன்னியும், என்னை மன்னியும். I am playing with your presence. உம்முடைய பிரசன்னத்தை வச்சுக்கிட்டு விளையாடிட்டேன்ப்பா. Forgive me. மன்னியும். From today, இந்த நாளிலிருந்து your presence உம்முடைய பிரசன்னம் is the greatest treasure. அது மாபெரும் பொக்கிஷம். Yes Lord. சொல்லுங்க, ஆமாண்டவரே, yes Lord. ஆமாண்டவரே. From today, இந்த நாளிலிருந்து I will honor your presence உம்முடைய பிரசன்னத்தை கனம் பண்ணுவேன். more than my parents, என்னுடைய பெற்றோரை more விட, than any man in the world, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை விட, more than any work, எந்த வேலையை விட, more than any woman, எந்த மனுஷியை விட, more than myself, என்னை விட I will honor your presence. உம்முடைய Lord. பிரசன்னத்தை கனம் பண்ணுவேன் அப்பா. Salute பண்ணுங்க. I salute your presence. உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் சல்யூட் பண்ணுவேன். One time the Lord told me, ஒரு முறை கர்த்தர் என்னிடத்துல சொன்னார், if you don't honor your anointing, உன்னுடைய அபிஷேகத்தை நீ கனம் பண்ணாவிட்டால் how can you expect people to honor your anointing? எப்படி ஜனங்கள் உன் அபிஷேகத்தை கனம் பண்ண வேண்டும் என எதிர்பார்க்கலாம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, if you don't salute your anointing, உங்களுக்குள்ள இருக்கிற உங்க அபிஷேகத்தை நீங்க கனம் பண்ணாவிட்டா, don't expect anybody to salute your anointing. உங்க அபிஷேகத்தை வேற யாராவது கனம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீர்கள். People say, Anna, nobody understands my anointing, Anna. அண்ணா, யாருமே என் அபிஷேகத்தை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்க அண்ணே. That's not true. அது உண்மை இல்ல. You didn't understand your anointing. உங்க அபிஷேகம் என்னன்னு நீயே புரிஞ்சுக்கிறலப்பா, அதான் பிரச்சனை. அண்ணா, அண்ணா, nobody knows my value, அண்ணா. அண்ணே, நான் எவ்வளவு விலையேற பெற்றவன்னு யாருக்குமே புரியல. That's not true. அது உண்மை இல்ல. You don't know your value. உங்க விலை எவ்வளவு மதிப்பு அப்படின்னு உங்களுக்கே தெரியலப்பு. Everybody is despising my anointing and calling Anna. என் அழைப்பையும் என்னுடைய அபிஷேகத்தையும் எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு சாதாரணமா நினைக்கிறாங்க. They despise me, Anna. என்னை கண்டுக்கறவே இல்ல, ஒதுக்குறாங்க என்ன. What's the answer? அதுக்கு பதில் என்ன? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. You despise நீங்களே your presence. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்களே கண்டுக்கறல, அப்புறம் எவன் கண்டுக்கறவான்? The presence of God came to the house because of Martha. மார்த்தாள நிமித்தம்தான் அந்த தேவனுடைய பிரசன்னம் கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்தார். There are some senior people here. இங்கே சில சீனியர் ஊழியக்காரங்க இருக்காங்க. You were the one who brought the presence of God into that place. அந்த இடத்திற்கு தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்த முதல் ஆள் நீங்க தான். But you became too busy. ஆனா நீங்க அவரை கொண்டு வந்துட்டு நீங்க உங்க ரொம்ப வேலையா இருந்துட்டீங்க, ஊழியம் too upset, ரொம்ப எதை பார்த்தாலும் எரிச்சல். You become irritable. நீங்க எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிற ஆளாயிட்டீங்க. You become exhausted. ஏன்னா எல்லா பலனும் போச்சு. Now you feel very lonely. இப்ப தனியான ஆளா இருக்கீங்க. You say nobody understands my யாருமே struggle. என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. I am working, I am tired. நான் வேலை பார்த்து களைச்சு போயிட்டேன். Exactly like Martha. மார்த்தா மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. She said, அவள் சொன்னாள், my sister is leaving me. என்னுடைய சகோதரி என்னை விட்டு போயிட்டா. எப்ப பார்த்தாலும் always prayer, Bible. எப்ப பார்த்தாலும் ஜெபம் பைபிள். We have to work, na. நமக்கு வேலை ஒண்ணு இருக்குல. No, work is not bad. ஐயா, வேலை தப்பு இல்ல. If the work takes the place of God, it becomes sin. அந்த வேலையானது ஆண்டவர் இடத்தை பிடிச்சிட்டா அது பாவமாயிருதப்பா. And he said, please send her. தயவு செய்து அவளை கூப்பிடுங்க ஆண்டவரே. But Mary, ஆனால் மரியாளோ a new believer, புது விசுவாசி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை I must know you more, அறியணுமே, I must come closer, இன்னும் கிட்ட I must come closer. That's Mary. அதான் மரியாளுடைய ஆவா. Sometimes சில young believers
இளம் விசுவாசிகள் are excited about Jesus. ரொம்ப இயேசுவை பத்தி பரவசமா இருப்பாங்க. ईश्वर राजा आया है ta da 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 da. இயேசு ராஜா. Young people, you know, they will dance. எல்லாம் வாலிபர்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார். Martha people. ஆனால் மார்த்தாள் ஆட்களோ என்ன? Mary was excited. மரியாள் ரொம்ப பரவசத்தோடு இருந்தாள். Wow, the presence of Jesus. Oh, the presence of God. தேவ பிரசன்னம். I don't care about vada, I don't care about dosa. No. I don't care about bed, I don't care about mosquito. No. I don't care about snakes. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே. I must go closer and listen more. கிட்டி சேரணுமே. இங்க கவனிங்க. Listen to me. Martha was serving God under law. மார்த்தா அந்த சட்ட திட்டத்துக்கு கீழ், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் சேவை செய்தாள். Jesus is here. இயேசு இங்கே இருக்கிறார். I have to make vada. நான் வடை செய்தாக வேண்டும். I have to make dosa. தோசை செய்தாக வேண்டும். I have to make chicken. நான் சிக்கன் செய்ய வேண்டும். Under law. அது சட்டத்தின் கீழ், பிரமாணத்தின் கீழ். Mary, ஆனால் மரியாளோ love, அன்பு. he brought me to his banqueting table. His banner over me is love. இங்க கவனிங்க. Martha was trying to make a nice banqueting table for the Jesus presence. Mary என்ன பண்ண தெரியுமா? I can't make a nice dinner. He has a nice dinner. Come and go and sit under his feet. Eat. மார்த்தாள் இயேசுவுக்கு, தேவ பிரசன்னத்துக்கு ஒரு விருந்து செய்து கொண்டிருந்தால், ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தால். ஆனால் மரியாளோ அந்த பிரசன்னம் அவளுக்கு தயாரித்து வைத்திருந்த அந்த விருந்திலே பங்கு வர ஓடினாள். Martha was on her feet everywhere. எங்க போனாலும் ஓடுனா. I ran for Jesus. நான் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். I have decided to run for Jesus. No turning back, no turning. I will run, 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 run. She was on her feet. இயேசுவுக்காக மார்த்தாள் ஓடு 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 ஓடுன்னு ஓடினாள். குடு 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 குடுன்னு ஓடினாள். She was on her feet. அவள் தன்னுடைய காலை பலத்தை ஓடினாள். Mary was under his feet. ஆனால் மரியாளோ அவர் பாதத்திலே அமர்ந்தாள். Why அண்ணா? ஏன்னே? A slave, ஒரு அடிமை, doesn't abide in the father's house. அப்பாவுடைய வீட்டிலே நிலைத்திருப்பதில்லை. Son abides in the father's house. அப்பாவின் வீட்டிலே நிலைத்திருக்கிறார். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Son ministry-யா, slave ministry-யா? குமாரனுடைய ஊழியமா, அடிமை ஊழியமா? ஆஸ்க பக்கத்துல பார்த்து கேளுங்க. என்னப்பா? ஜெகோவா சன் கம்பெனியா? ஜெகோவா அண்ட் கோ கம்பெனியா? சன் கம்பெனியா? ஜெகோவா அண்ட் கோ கம்பெனியா? ஜெகோவா அண்ட் கோ கம்பெனியா? ஸ்லேவ் கம்பெனியா? ஸ்லேவ் கம்பெனியா? அடிமை கம்பெனியா? What's the difference? எதியா வித்தியாசம்? Son enjoys the presence. குமாரன் அப்பாவின் பிரசன்னத்தை அனுபவிக்கிறார். Slave serve the master. எப்பொழுதும் அடிமை தன் எஜமானுக்கு வேலை செய்கிறான். Today, இன்றைக்கு we will settle this. அதை சரியாக்கி விடுவோம். From today, இந்த நாளிலிருந்து for me, எனக்கு ministry to the people is second. ஜனங்களுக்கு ஊழியம் செய்வது இரண்டாவது. Ministry to the presence of God is first. தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஊழியம் செய்வது முதலாவது. Maybe you have to cut short your program. உங்களுடைய புரோகிராம்ஸை நீங்க குறைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நேரம் செலவழிக்கலாம். And maybe you have to increase enjoying God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு நேரத்தை கூட்டலாம். You know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? Day by day. எல்லாரும் சொல்லுங்க, day by day. நாளுக்கு நாள். You will go from glory to glory to glory to glory. நீங்கள் மகிமையின் மேலே மகிமையின் மேலே மகிமைக்கு செல்வீர்கள். That's what 2 Corinthians 3:17-18 says. அதுதான் 2 கொரிந்தியர் 3:17-18 சொல்லுகிறது. Lord is the Spirit. கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். Where the Spirit of the Lord is, there is freedom.
எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. We all with an unveiled face. நாம் எல்லோருமே அந்த திரை இல்லாமல் ஆண்டவரை பார்க்கிறோம். We behold the beauty of God. கர்த்தருடைய மகிமையின் அழகை காண்கிறோம். We enjoy the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். As we enjoy more and more, அதிகமாய் நாம் அனுபவிக்க the Holy Spirit is transforming our life பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். and take us from glory to glory. அவர் நம்மை மகிமையின் மேலே மகிமைக்கு கொண்டு செல்லுகிறார். Everybody say it, the more I enjoy God, எவ்வளவு அதிகம் நான் தேவனை நான் அனுபவிக்கிறேனோ, the more I enjoy his presence, எவ்வளவு அதிகம் நான் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேனோ, I go from glory to glory to glory. நான் மகிமையின் மேலே மகிமைக்கு செல்வேன். Hallelujah. 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 You know, you don't need to struggle for holiness. ஐயா, பரிசுத்தத்துக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to try to overcome anger. கோபத்தை நீங்கள் மேற்கொள்ள போராட வேண்டாம். எதுமே நீங்க lust கூட don't take it so serious. நீங்க இச்சை கூட ரொம்ப அதுக்கு போராட வேண்டாம். And don't say ஐயோ my eyes looking at ugly, ஐயோ I will pluck it. ஐயோ என் கண்ணு இச்சையை பார்க்கிறது, கண்ணை நோண்டி போட்டுறலாம் அப்படி சொல்லாதீங்க. The transformation, இப்ப மறுரூபம், the holiness, பரிசுத்தம், the pure life, பரிசுத்த வாழ்க்கை is not possible under law. சட்டத்தின் கீழே முடியவே முடியாது. It doesn't come by trying. அது ஏதோ முயற்சி பண்றதுனால இல்ல. It comes by seeing his beauty. அவருடைய அழகை பார்க்கிறதுனால் வருகிறது. It comes by enjoying him. அவரை அனுபவிக்கிறதுனால் வருகிறது. It comes by his presence. அவருடைய பிரசன்னத்தினால் வருகிறது. சத்தமா சொல்லுங்க, his presence. அவருடைய பிரசன்னம் is a cleansing presence. அது நம்மை சுத்திகரித்து கழுவுகிற பிரசன்னம். His presence. அவருடைய பிரசன்னம் is a glorious presence. அது மகிமையான பிரசன்னம். You take the whole Bible. முழு பைபிளையும் பாருங்க. Where is the holiness? எங்கே பரிசுத்தம்? God was sitting on the throne. கர்த்தர் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். Isaiah chapter 6 verse 1 to 9. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 லிருந்து 9ஆம் வசனம் முடிய. God was sitting on the throne, highly lifted and exalted. கர்த்தர் உன்னதத்திலே உயர்ந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் சிம்மாசனத்திலே. And there were 6 cherubim. அங்கே செராபீன்கள் இருக்கிறார்கள், 6 இறகுகளை வைத்துக்கொண்டு. He is so holy. அவ்வளவு பரிசுத்தராய் இருக்கிறார்கள். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, he is so holy. அவர் அவ்வளவு பரிசுத்தர். Even the closest angels, அங்கே பக்கத்தில் இருக்கிற தேவதூதர்கள் கூட for years and years and years and years till today, வருடங்களாக காலமாக இன்றைக்கு வரை they couldn't see him. அவரை முகமுகமாய் பார்க்க முடியவில்லை. He is so holy. அவ்வளவு பரிசுத்தர். Seraphim are nearest to God. தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவைகள் they couldn't see him. அவரை பார்க்க முடியவில்லை. 2 சிறகுகளால் முகத்தை மூடுகிறார்கள். Are you happy? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? You can see God, but the angel seraphim cannot see God. ஆனால் நீங்கள் தேவனை பார்க்க முடியும், சேராபீன்கள் கர்த்தரை பார்க்க முடியாது. You can see God. நீங்கள் தேவனை பார்க்க முடியும். That's your privilege. அதுதான் உங்களுக்கு கிடைத்த சாக்கியம். Thank you Father. நன்றி பிதாவே. Thank you Father. நன்றி பிதாவே. You can love him. அவரை நீங்கள் நேசிக்கலாம். You can say I love you Daddy. நீங்க சொல்லலாம், I love you Guru. You are my daddy. You are my groom. You can do anything. நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். Fullness of joy. Angels cannot say anything. ஐயா, தேவன் holy. They are slaves. You are sons. தேவதூதர்கள் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், சேவகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை தவிர ஒன்றுமே சொல்ல முடியாது. They serve him in fear. அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்கிறார்கள். You serve him in gladness. ஆனால் நீங்களோ ஆனந்தத்தோடு அவரை சேவிக்கிறீர்கள். How many of you really understand? எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டீர்கள் உண்மையிலேயே? If you understand this privilege, இந்த பாக்கியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் you will fall in love with him. அவரிலே அன்பு கூறுவீர்கள். Then what happened?
பிறகு என்ன நடக்கிறது? With 2 wings he is covering his face. 2 சிறகுகளால் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். With 2 wings he is covering his feet. அவருடைய பாதங்களை 2 சிறகுகளால் மூடிக்கொள்ளுகிறார்கள். Only 2 wings to fly. 2 சிறகுகளால் மாத்திரம் பறக்கிறார்கள். How many wings you need to fly? உங்களுக்கு பறப்பதற்கு எத்தனை சிறகுகள் வேண்டும்? 2 போதுமா 1 போதுமா? 2 போதுமா 1 வேணுமா? If you are given 2 wings, how many of you will fly? 2 சிறகுகள் கொடுத்துட்டா எத்தனை பேர் பறப்பீர்கள்? But why they had 6 wings? ஏன் அவர்களுக்கு 6 கொடுக்கப்பட்டது? God knows. கர்த்தருக்கு தெரியும். They should not see my face. அவர்கள் என் முகத்தை பார்க்க கூடாது. If they see my holiness, என்னுடைய பரிசுத்தத்தை அவர்கள் பார்த்தால் they will become ash. அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள். So 2 wings to cover the face. முகத்தை மூடுவதற்கு 2 சிறகுகள். 2 wings to cover the feet. பாதத்தை மூடுவதற்கு 2 சிறகுகள். All the time. எல்லா நேரமும். Millions of years. பல கோடி வருடங்கள். Holy. The Bible says. வேதம் சொல்லுகிறது. The presence of God. தேவனுடைய பிரசன்னம். The robe of God. கர்த்தருடைய அவருடைய அந்த வஸ்திரம் தொங்கலால் the whole temple was filled. முழு தேவாலயம் நிரப்பப்பட்டது. What is that? அது என்ன? Holy presence. அதுதான் பரிசுத்த பிரசன்னம். சொல்லுங்க, holy presence. பரிசுத்த பிரசன்னம். The whole place முழு இடம் முழுவதும் was filled with the holy presence. பரிசுத்த பிரசன்னத்தால் நிரம்பியது. And அதோடு the whole place was shaking. முழு இடமும் குலுங்கியது. So Isaiah was there. அங்கே ஐசாயா இருந்தார். Isaiah means I saw ya. ஐசாயா என்றால் நான் கண்டேன் ஐயா. So he was there. அங்கே அவர் இருந்தார். When he saw the holiness, அங்கே பரிசுத்தத்தை அவர் பார்த்தபோது no preaching. ஒரு பிரசங்கம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, no preaching. ஒரு பிரசங்கமும் அல்ல. Only saw the holy presence. அந்த பரிசுத்த பிரசன்னத்தை அவர் கண்டார். Immediately he started screaming. உடனே கதற ஆரம்பித்தார். Oh, to me. ஓ ஐயோ, I'm finished. அவ்வளவுதான், முடிந்துச்சு. அதமானேன். My lips are unclean. என்னுடைய உதடுகள் அசுத்தமுள்ளவைகள். He was not a clean. He was clean in all the other areas. மத்த பக்கத்துல எல்லாம் அவர் சுத்தம்தான். Only the lips. உதடு தான் சுத்தம் இல்ல. Holiness is not a struggle. இப்பொழுது பரிசுத்தம் என்பது ஒரு போராட்டம் இல்ல. When you start focusing your mind on God's presence, தேவனுடைய பிரசன்னத்திலே உங்கள் மனதை நீங்கள் வைக்கும் பொழுது, எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, I am more conscious of my presence. என்னுடைய பிரசன்னத்தை குறித்து நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். God's presence. தேவனுடைய பிரசன்னம் than sin presence. பாவத்தின் பிரசன்னத்தை விட. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, enjoy, be conscious. நீங்கள் கவனமாய் இருங்கள். of son's presence. குமாரனுடைய பிரசன்னத்திலே than sin's presence. பாவ பிரசன்னத்தை விட குமார பிரசன்னத்திலே நீங்கள் கவனமாய் இருங்கள். Don't concentrate on sickness. வியாதியின் மேலேயே கவனம் வைக்காதீங்க. Concentrate on the healing presence. சுகமளிக்கும் பிரசன்னத்தின் மேலே கவனத்தை வையுங்கள். சத்தமா சொல்லுங்க, the presence of God. தேவனுடைய பிரசன்னம் is a healing presence. அதுதான் சுகமளிக்கும் பிரசன்னம். இன்னொரு முறை, the presence of God. தேவனுடைய பிரசன்னம் is a healing presence. அதுதான் சுகமளிக்கும் பிரசன்னம். that presence அந்த பிரசன்னம் is going through all my pores of my skin. என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு நாடி நரம்புகளுக்குள் பாய்கிறது. சஹரா ஷண்டா. ஷகரபதரோபரோபலரப. Don't be focusing on sin presence. எப்பொழுதும் பாவ பிரசன்னத்திலேயே மனதை வைக்காதீர்கள். focus on son's presence. குமாரனுடைய பிரசன்னத்திலே கவனம் வையுங்கள். Don't see you have sin, you always say thank you Lord I have son. எப்பொழுதும் பாவம் செய்தேன் என்பதிலே கவனம் வைக்காமல், நன்றி ஆண்டவரே நான் உம் குமாரனாய் இருக்கிறேன். Then what happened? பிறகு என்ன நடக்கிறது? Isaiah was not preached, no preaching. ஏசாயா பிரசங்கம் பண்ணல. The presence of holiness was there. அங்கே பிரசன்னம், பரிசுத்தத்தின் பிரசன்னம் இருந்தது. The conviction came. அங்கே உணர்வு வந்தது. எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, when I carry the presence. நான் பிரசன்னத்தை சுமக்கும்போது the conviction falls on people. ஜனங்களுக்குள்ளாக பாவத்தை உணர்த்துகிற உணர்வு வருகிறது. Wigglesworth. How many of you heard about Wigglesworth? Wigglesworth குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? I'm so happy many of you know him. அநேகருக்கு தெரிந்திருக்கிறது. How many of you heard about Charles Finney? Charles Finney குறித்து எத்தனை பேர் தெரிந்திருக்கிறீர்கள்? Charles Finney, the revivalist. Revivalist. Wigglesworth
Wigglesworth he was so full of God's presence. முழுவதும் தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருந்தார். One time he was traveling by train. ஒரு நாள் ட்ரெயின்ல போய் கொண்டிருந்தார் He பயணப்பட்டு. sat in his compartment. அவருடைய கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்திருந்தார். The man who sat before him அவருக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த ஆளு looked at Wigglesworth விகில்ஸ்வர்த்தை பார்த்தார். and he didn't want to see him. அவரை பார்க்கவே பிடிக்கல. He looked at this window, this window, அவரை that window. பார்க்கவே முடியாம இந்த ஜன்னல்ல அந்த ஜன்னல்ல மாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தார். He is trying to hide from Wigglesworth. விகில்ஸ்வர்த்தை விட்டு முகத்தை மறைக்க பார்த்தார். He has not seen him before. அதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே இல்ல. And Wigglesworth looked at him. விகில்ஸ்வர்த் அவர் அப்படி உத்து பார்த்தார். After few minutes he tried to manage. சில நிமிஷம் அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. Then immediately he said, பிறகு உடனடியாக அவர் சொன்னார், "Sir, I don't know who you are." ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. Then I look at you, sir. ஆனால் உம்மை பார்க்கும்போது I feel I am a sinner. நான் ஒரு பாவி என உணர்கிறேன். I don't want to see you, sir. ஐயா உன்னை பார்க்கவே பிடிக்கல. Avadana Wigglesworth increased his dose of looking. இப்பொழுது பார்க்கிறதே விகில்ஸ்வர்த் ரொம்ப உத்து பார்க்க ஆரம்பிச்சார் அவனை. Immediately he tried to cover. உடனே அவனுடைய முகத்தை மூட பார்த்தார். Suddenly he cried. திடீர்னு கூக்குரலிட்டார், I am ஐயோ a sinner. நான் ஒரு பாவி. Because was a sinner, repent, come to Jesus. விகில்ஸ்வர்த் சொன்னார், ஏ பாவி மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள். After some time, சில காலத்துக்கு பிறகு the conviction came in the whole compartment. முழு கம்பார்ட்மென்ட்டுக்கும் அந்த பாவத்தை உணர்வு That வந்தது. man fell down, this man fell down, this man fell down, everybody அந்த fell மனுஷன் down. விழுந்தான், They இந்த said, பிரயாணி "Lord, விழுந்தான். save me, I am a எல்லாரும் sinner." ஐயோ எல்லாரும் கத்த ஆரம்பிச்சால் கம்பார்ட்மென்ட்டே கத்துது, நான் ஒரு பாவி மனம் திரும்புகிறேன் என்று கத்தினார்கள். He didn't preach. அவர் பிரசங்கம் பண்ணவில்லை. What did he carry? அவர் எதை சுமந்து சென்றார்? What did he carry? அவர் எதை சுமந்து சென்றார்? The presence of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். How many of you say, "Anna, already I am in love with his presence"? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், ஏற்கனவே அவருடைய பிரசன்னத்திலே அன்பு கூர்ந்து விட்டேன், அன்பிலே விழுந்து விட்டேன். It's not 8-point sermon that will bring holiness. It is the presence of Almighty God, and a fresh word from his presence will bring holiness. 8 பாயிண்ட் பிரசங்கம் பரிசுத்தத்தை குறித்து பரிசுத்தத்தை கொண்டு வராது. அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற அந்த பிரசன்னமே பரிசுத்தத்தை பரிசுத்தர் கொண்டு வருவார். அண்ணா அப்படினா no need of teaching அண்ணா. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரசங்கமே தேவையில்லையானா? No. இல்ல. Teaching must be there. கட்டாயம் பிரசங்கம் தேவைதான். But it should come from the presence of God. ஆனால் தேவ பிரசன்னத்திலிருந்து அந்த பிரசன்ன வார்த்தை வர வேண்டும். That word must carry the presence of God. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து வர வேண்டும். Yes or no? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? வாயை திறந்து சொல்லுங்க. You don't need to teach on worship. ஆராதனை குறித்து போதிக்க வேண்டாம். We need it. நமக்கு தேவை. We need teaching. நமக்கு போதனை தேவை. But sometimes சில நேரத்துல you can carry such a glory. அப்படிப்பட்ட மகிமையை நீங்கள் சுமந்து போவீர்கள். If you start singing one stanza, ஒரு வரியை பாட ஆரம்பித்தால் everybody will come into that glorious presence. எல்லாரும் அந்த மகிமையான பிரசன்னத்துக்குள் வருவார்கள். Yes or no? ஆமாவா இல்லையா? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. Yes Father. ஆம் பிதாவே. Repeatedly you are telling me the same truth. அதே சத்தியத்தை திரும்ப திரும்ப என்னோடு போதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. I must focus on your presence. உம்முடைய பிரசன்னத்திலே என் கவனத்தை வைப்பேன். If your husband is not a believer, உங்களுடைய கணவர் விசுவாசியா இல்லாவிட்டால், if your children are wayward children, they don't walk with God, உங்களுடைய பிள்ளைகள் இங்கும் அங்கும் உலகத்திலே நடக்கிறார்கள் என்றால், if they are sinful, அவர்கள் பாவத்திலே இருந்தால், don't focus on them. அவர்களிலே கவனம் வைக்காதீர்கள். Focus on the presence of God in you. உங்களுக்குள் இருக்கிற தேவ பிரசன்னத்திலே கவனத்தை வையுங்கள். That presence, அந்த பிரசன்னம், that presence, அந்த பிரசன்னம், that presence, அந்த பிரசன்னம் will change your children, உங்கள் குழந்தைகளை மாற்றிவிடும். change your husband, உங்கள் கணவனை மாற்றும், change your wife. உங்கள் மனைவியை மாற்றும். How many of you believe? Yes Anna. ஆம் அண்ணா, எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? When you become seraphim, நீங்கள் சேராபீனாய் மாறும் பொழுது, when you carry the glory, நீங்க கர்த்தருடைய மகிமையை சுமக்கும்போது, your children will become Isaiah. ஏசாயாவாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறி விடுவார்கள். சொல்லுங்க, your children will become Isaiah. உங்களுடைய பிள்ளைகள் ஏசாயாவாக மாறுவார்கள். Because you carry the presence of God. ஏனெனில் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். That's why the Bible says, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, don't marry an unbeliever. ஒரு அவிசுவாசியை மணந்து கொள்ளாதே. If you have
already married, நீ ஏற்கனவே திருமணம் செய்திருந்தால் don't worry. கலங்காதே. Don't run away from him. அவரை விட்டுட்டு ஓடிராத. Don't preach all the time. எல்லா நேரமும் போதனை செய்யாத. When you sleep with him in the bed, பெட்ல நீ அவனோடு படுக்கும்போது be conscious of God's presence. தேவனுடைய பிரசன்னம் உன்னை நிரப்பி இருக்கிறது என்ற உணர்வில் இரு, விசுவாசத்தோடு Just say, thank you Lord, you are covering me. ஆண்டவரே என்னை நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லு. And slightly touch him. அவரை அப்படி மெல்லிதாய் தொடு. The Bible says, வேதம் சொல்லுகிறது, unbelieving husband will be sanctified by the presence carrying wife. அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினுடைய தேவ பிரசன்னத்தினாலே ரட்சிக்கப்படுவான். Arabashi. ஓராபராமராஷோ. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, wow wow வாவ் 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 வாவ். what a power. என்ன வல்லமை. Is in the presence. அது பிரசன்னத்தில் இருக்கிறது. I have it. அது எனக்கு இருக்கிறது. I have it. எனக்கு அது இருக்கிறது. My problem is, என்னுடைய பிரச்சனை I என்னவென்றால் am still a Martha. இன்னும் மார்த்தாளாவே இருக்கிறேன் ஐயா. Not Mary. மேரி ஆகவில்லையே. Isaiah cried. ஏசாயா அழுதான். Ah! I am undone. Finished. நான் அதமானேன். That's what Charles Finney carried. அதைத்தான் சார்ல்ஸ் ஃபின்னி செய்தார். How many of you heard about revivalist Charles Finney? சார்ல்ஸ் ஃபின்னி குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? Many times. அநேக When நேரத்துல that man comes to the pulpit, அந்த மனுஷன் பிரசங்கிக்க வரும்போது all the sinners will start crying. பாவிகள் எல்லாம் அழ ஆரம்பிப்பார்கள். Sometimes சில நேரத்துல the history says, அந்த சரித்திரம் சொல்லுகிறது, even when his train travels through a city, ஒரு ட்ரெயின்ல அவர் ஒரு பட்டணத்துக்குள்ளே போகும்போது, suppose he goes from Chicago to New York, இப்ப சிகாகோ என்ற இடத்திலிருந்து நியூயார்க் போனா, wherever it passes through, எங்கெல்லாம் அந்த ட்ரெயின் போகுதோ, the Holy Spirit fell on those cities, பரிசுத்த ஆவியானவர் அந்த பட்டணங்களிலே வந்து இறங்கினார். and people cried and are repented. ஜனங்கள் அழுது மனம் திரும்பினார்கள். How many of you believe it is possible? அது முடியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Isaiah didn't hear a preaching. ஏசாயா ஒரு பிரசங்கத்தை கேட்கவில்லை. Oh, it's the presence. அது பிரசன்னம். That is why ஆகவேதான் the old saints, பழைய பரிசுத்தவான்கள், they never heard any of the modern teaching, இந்த காலத்து அந்த பிரசங்க நவீன பிரசங்கம்லாம் கேட்கவில்லை. but they know how to sit in God's presence for hours. ஆனால் மணிக்கணக்காக தேவ பிரசன்னத்தில் மட்டும் காத்திருப்பது அவங்களுக்கு தெரியும். So they were more holy than the modern day preachers. இன்றைய தினத்தினுடைய நவீன கால பிரசங்கிகளை விட கடந்த கால மக்கள் ரொம்ப பரிசுத்தர்களாய் இருந்தார்கள். What the teaching cannot do, the presence of God can. போதனை எதை சாதிக்க முடியவில்லையோ அதை சோதனை வேளையிலும் சாதித்து காட்டக்கூடியது தேவ When பிரசன்னம். you love the presence of God in you, உங்களிலே இருக்கக்கூடிய தேவ பிரசன்னத்தை நீங்கள் நேசிக்கும்போது, when you focus on the presence, அந்த பிரசன்னத்திலே உங்கள் கவனத்தை நீங்கள் வைக்கும்போது, when you become a Mary, நீங்கள் மரியாளாக மாறும் பொழுது, the resurrection miracle will happen in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த அந்த அற்புதம் நடக்கும். Your Lazarus will rise up. உங்களுடைய லாசர் உயிரோடு எழுப்பப்படுவான். Dead in sin will be saved. பாவத்திலே மரித்து கிடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Your children will become Isaiah. உங்களுடைய பிள்ளைகள் ஏசாயாவாக மாறுவார்கள். The bedல படுக்கறீங்கல, நீங்க படுக்கிற அந்த படுக்கையில, that can carry the presence. அந்த படுக்கை கூட தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்க முடியும். ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்கற Yes or மாட்டீங்களா? no? ஆமாவா இல்லையா? How many of you believe your bed will carry the resurrection power? நீங்க படுக்கிற படுக்கை கூட உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? You know the story Elijah. எலியாவினுடைய செய்தி ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? Widow's son died. அங்க விதவையின் மகன் மரித்து போனான். What did Elijah did? எலிசா என்ன செய்தார்? எலியா Carry the bed. அந்த பெட்டை எடுத்துக்கிட்டு போனான். Carry the dead body. அந்த மரித்த அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு Go to Jerusalem temple. அந்த எருசலேம் டெம்பிளுக்கு போனா சொன்னாரு. What did he say? அவர் என்ன சொன்னார்? He took dead body. அந்த மரித்த சடலத்தை அவர் தூக்கினார். I have decided to carry him to my bed. I have decided to carry him to my bed. I have decided carry him to my bed. There is power. There is power. There is power.
மரித்த பையனை ஆ. மேலறைக்கு தூக்கி சென்று நான் படுத்த படுக்கையிலே படுக்க வைப்பேனே. மரித்த சடலம் பிரசன்னத்தால் எழும், மரித்த சடலம் பிரசன்னத்தால் எழும். Wow, hallelujah. அல்லேலூயா. The important thing is இங்கே முக்கியமான குறிப்பு, that presence is dwelling in your mortal bodies. அந்த உயிர்த்தெழ வைக்கக்கூடிய வல்லமை உங்கள் சரீர சாவுக்கு எதுவான சரீரத்துக்குள் இருக்கிறது. That heaven is in the earthly body. பரலோகமே இந்த சரீரத்துக்குள்ளாக பூமிக்குரிய சரீரத்துக்குள் இருக்கிறது. But your problem is ஆனால் உங்க பிரச்சனை, your mind உங்க மனசு is in the kitchen. அது எப்பவும் அடுப்படி இல்ல chicken. இல்ல அந்த அடுப்படியில பொரிக்கிற கோழி, Beef, mutton. அல்லது மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி. Every time I want to take you into another realm, God says, no, let them fall in love with my presence. Let them know my presence has everything my people need. என் ஜனங்களுக்கு இப்ப தேவை அடுத்த மண்டலம் அல்ல, என்னுடைய பிரசன்னத்தின் முக்கியம். என் பிரசன்னத்துல தான் அத்தனை வரங்களும் வல்லமைகளும் அற்புதங்களும் இருக்கிறது என்பதை என் பிள்ளைகள் அறிந்து என் பிரசன்னத்தின் மேலே காதல் கொள்ளட்டும், ஐக்கியம் கொள்ளட்டும் என்று ஆண்டவர் உங்களை அடுத்த மண்டலத்துக்கு எடுத்து செல்வதற்கு தடுக்கிறார். The conviction came by presence. பிரசன்னத்தினாலே தான் பாவ உணர்வு வருகிறது. For Isaiah, ஐசாயாவுக்கு then the cleansing also came from the presence. பிறகு சுத்திகரித்தலும் கூட அந்த பிரசன்னத்திலிருந்து தான் வருகிறது. When he said, I am unclean, நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். immediately seraphim, உடனடியாக சேராபீன், hiding his face, ஐயா முகத்தை மூடிக்கிட்டு இருந்த சேராபீன் singing as hiding தான் இப்ப கூட மூடிக்கிட்டு தான் இருக்குது, singing, பாடிக்கொண்டிருக்கிறது. holy, Holy. and he took a coal, அது அந்த நெருப்பு துண்டை எடுத்துக்கொண்டு live coal, எரிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த நெருப்பு துண்டு, took it from the altar, அந்த பலிபீடத்திலிருந்து எடுத்து, God Almighty, சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே, now remove the wing, இப்போ அந்த சிறகை எடுத்து விட்டு, look at Isaiah, ஐசாயாவை பார்த்து, what is your problem? உன் பிரச்சனை என்னப்பா? Lips. ஐயா உதடுதாயா பிரச்சனை. Not only lips ada, lips tongue மாத்திரமல்ல, also, tongue also. Stick out your tongue. உன்னுடைய நாக்கை நீட்டே. கொண்டு போய் வச்சிட்டார். எரிகிற அந்த நெருப்பு துண்டு பட்ட உடனே வாவ், Isaiah tongue become Yesaiah tongue, ஐசாயா Jesus tongue. ஏசாயாவினுடைய அந்த நாவு இயேசுவின் நாவாய் மாறியது, சுத்திகரிக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. Then பிறகு thus says the Lord, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், your tongue உங்க நாக்கு can become God's tongue கர்த்தருடைய நாக்காய் மாறியது, just by the presence of the Almighty தேவனுடைய God. சர்வ வல்லமை உள்ள பிரசன்னத்தினால். Everybody say, my body என்னுடைய சரீரம் has become Jesus body அது இயேசுவின் சரீரமாய் because மாறிவிட்டது, of the presence of God. அந்த தேவனுடைய பிரசன்னத்தினாலே. My eyes என்னுடைய are கண்கள் Jesus eyes இயேசுவின் கண்கள் because of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினாலே. My finger, என்னுடைய விரல்கள், என்னுடைய விரல்கள். Turn to your neighbor, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, be very careful. கவனமாக. When I show my finger, விரலை நான் நீட்டினா danger, ஆபத்து. because ஏன்னா this is not my finger, இனி என் ஃபிங்கர் It's இல்ல, God. இது கர்த்தருடையது. Jesus was so full of God's presence. இயேசு முழுவதும் தேவ பிரசன்னத்தில் இருந்தார். When he touched the ear, அந்த காதை தொட்டபோது, when he touched the ear, அவர் அந்த காதுல விரலை வச்சபோது open, அந்த காது கேட்டது. every word, ephphatha. அவர் சொன்னார் வார்த்தை எப்பத்தான் உடனே திறந்துருச்சு. He didn't say தெய்வமே, ஆண்டவரே இந்த தெய்வமே, டங்கை தொடணுமே, ஆண்டவரே இந்த நாக்கை இறங்கி தொடணுமே, வரணுமே, ஆண்டவரே உள்ள வந்து தேவடா இறங்கணும், தேவடா 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 இறங்கும் கர்த்தாவே. போராடல அவர். When you carry God's presence, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க சுமக்கும்போது ephphatha, நீங்க மெல்ல எப்பத்தான் உடனே அந்த ஆளு ஆன்னு கத்துவார், நீங்க ஆன்னு கத்த வேணாம்.
எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எப்பத்தா எப்பத்தா, எப்பமா இதை தருவேன், எப்பத்தா. எப்பத்தா என்ற அந்த பிரசன்னத்தை கட்டவிழ்க்கிறத எப்பத்தா. Do you have God's presence? உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்குதா? Do you have Jesus in சொல்லுங்க. you? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? Do you have Christ in you, the hope of glory? இயேசுவே உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாரா? Do you have the Holy Spirit overshadowing you? உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டு இருக்கிறாரா? எல்லாரும் சொல்லுங்க. Holy Spirit எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த is ஆவியானவர் overshadowing me. என்னை முழுவதும் நிழலிட்டு இருக்கிறார். When he is overshadowing அவர் you, என் மேலே நிழலிட்டு இருக்கும்போது your shadow has healing power. உங்களுடைய நிழலுக்கும் அற்புதத்தை சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறது. One coal. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. One coal. ஒரு நெருப்பு துண்டு. Charcoal. அது ஒரு நெருப்பு துண்டு. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு சின்ன துண்டு. ஒரு சின்ன துண்டு. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு துண்டு. ஒரு துண்டு has made an unclean lip as Jehovah lives. ஒரு அசுத்த உதட்டை ஜெகோவாவின் உதடாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. The presence of God. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். A thorn bush. அந்த முள் செடி, ugly bush, அசிங்கமான முள்ளுள்ள செடி. but the presence came. ஆனால் பிரசன்னம் வந்தது. கை தட்டுங்க. The presence came. பிரசன்னம் வந்தது. The presence came. பிரசன்னம் வந்தது. Now it's not a bush. இப்பொழுது அது முள் செடி அல்ல. Moses came running மோசே ஓடி வர்றான். because he knows the bush. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது ஒரு முட்செடி. God said, இயேசு சொன்னார், Moses, மோசே, this is a holy place. இது பரிசுத்த ஸ்தலம். ஹalleluya. எல்லாரும் கையை அப்படி வச்சுக்கோங்க. தலையில கை வச்சு. Maybe I am a thorn bush. ஒருவேளை நான் முட்செடியாய் இருக்கலாம். Maybe I have ugly lips. ஒருவேளை எனக்கு அசுத்த உதடுகள் இருக்கலாம். Maybe I am a earthly body. ஒருவேளை எனக்கு உலக சரீரம் இருக்கலாம். Because I have the glory. எனக்குள்ளே மகிமை இருக்கிறபடியால, அதோடு மகிமை இருக்கிறதுனால பிரசன்னம். I became, நான் மாறிவிட்டேன். holy, holy, holy. Ezekiel Francis, ஜெயசீலன் holy. God in me now. கர்த்தர் எனக்குள்ளே, I became whole. நான் அதனால் பரிசுத்தம். From today, இந்த நாளிலிருந்து this holy presence இந்த பரிசுத்த பிரசன்னம் will change your situation. உங்கள் சூழ்நிலையை மாற்றும். It will transform people. அது ஜனங்களை மறுரூபமாக்கும். Wherever you go, எங்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ, wicked people will be transformed by the presence that you carry. நீங்கள் சுமக்கிற அந்த பரிசுத்த பிரசன்னத்தினாலே துன்மார்க்கரும் பரிசுத்தராவார்கள். Are you happy? உங்களுக்கு அதை குறித்து சந்தோஷமா? Imagine. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. All of you carry the presence of God as Jesus carried. இயேசு சுமந்தது போல நீங்கள் எல்லோருமே அந்த பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். When you go to India, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே போகிறீர்கள், what will happen to India? என்ன இந்தியாவிற்கு நடக்கும் சொல்லுங்களே. What will happen? என்ன நடக்கும்? Can I say it like that? நான் இப்படி சொல்லட்டுமா? What will not happen? எதையா நடக்காது? Hallelujah. நடக்காதது ஒன்றுமே இருக்காது. The nation is ugly. ஒரு தேசம் அசுத்தமாய் இருந்தால் the nation should not be blamed. அது தேசத்தின் மேலே பழி சுமத்த The கூடாது. church சபை who carries the holy presence, பரிசுத்த பிரசன்னத்தை சுமக்கிற சபை is not a responsible. அதுதான் அதற்கு உத்தரவாதம். Prayer warriors are praying. பிரேயர் ஜெபிக்கிற வீரர்கள் இப்படி ஜெபிக்கிறாங்க. Change India. இந்தியாவை மாற்று. Change India. இந்தியாவை மாற்று. Change India. இந்தியாவை மாற்று. From heaven God said, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லுவாரு, ये मेरा काम नहीं है, ये तुम्हारा काम है या. ஐயா நான் மாத்த மாட்டேயா, நீதாயா மாறணும். You go and change. ஐயா நீ போய் மாத்தையா. You go and transform. நீ போய் மறுரூபமாக்கையா. You change the nation. தேசத்தை நீ You மாத்து. change the city. நீ பட்டணத்தை You மாத்து. change the church. நீ சபையை மாத்து. You change your relative. உன்னுடைய உறவினர்களை மாற்று. You have that presence. அந்த பிரசன்னம் உனக்குள்ள இருக்குது. The transforming presence. மறுரூபமாக்குற பிரசன்னம். Hallelujah. Hallelujah. Cleansing anointing and the presence
அந்த சுத்திகரிக்கிற அந்த அபிஷேகமும் வல்லமையும் It's not in heaven. அது பரலோகத்திலே இல்ல, It's right inside you. உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. You don't need to pray. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய Just அவசியம் say இல்ல. thank you, Lord. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, You are cleaning me நீர் என்னை from head சுத்திகரிக்கிறீர், to foot. தலை முதல் கால் You வரை are transforming me நீர் என்னை into மறுரூபமாக்குகிறீர், the image of God. கர்த்தருடைய அந்த சாயலிலே. How many of you know Samson? எத்தனை பேருக்கு சிம்சோனை தெரியும்? கையவத்தி காலுங்க. How many of you know Samson? சிம்சோனை எத்தனை பேருக்கு தெரியும்? He was bound அவன் கட்டப்பட்டிருந்தான் many times அநேக நேரங்கள்ல with a new rope, புது கயிறினால, with a old rope, பழைய கயிறினால, with a green rope. பச்சை கயிறினால 1,000 people ஆயிரக்கணக்கான மக்கள் carried him, அவனை சுமந்தார்கள், fully tied him முழுவதும் அவனை கட்டி வைத்திருந்தார்கள். in a split of second. ஒரு நொடி பொழுதிலே The presence came. பிரசன்னம் வந்தது, The presence came. பிரசன்னம் வந்தது. Every chain was broken. அவனுடைய எல்லா கட்டுகளும் Every சங்கிலிகளும் bondage உடைந்தது, was broken. எல்லா கட்டுகளும் உடைந்தது. Everything that was holding him, அவனை எதெல்லாம் கட்டுப்படுத்தி Holding கட்டி வைத்திருந்தது, கட்டி வைத்திருந்ததோ, controlling him, அவனை கட்டி வைத்திருந்ததோ was broken. அதெல்லாம் உடைந்தது. Not only broken, உடைந்தது மாத்திரமல்ல, it was burned to ashes. அது அப்படியே பஸ்பமாகி விட்டது. That's the presence here. அந்த பிரசன்னம் தான் இங்கே That's the இருக்கிறது. presence you carry. நீ அப்படிப்பட்ட பிரசன்னத்தை தான் அது சுமக்கிறாய். இங்கதான் இருக்கு. அதுதான் உங்களுக்குள்ள That's the இருக்குது. presence. அந்த பிரசன்னம் Wow, உனக்குள்ள wow, இருக்குது. thank you, Lord. நன்றி ஆண்டவரே, Thank you, it's burning, நன்றி. Lord. அது It's burning. எரிவதாக எரிவதாக எரிகிறது. எரிகிறது. It's burning. இப்பொழுது எரிகிறது. It's burning. இப்பொழுது எரிகிறது. Every chain, ஒவ்வொரு செயினும், every bondage, ஒவ்வொரு கட்டுகளும், every curse, ஒவ்வொரு சாபமும், every demon power, எல்லா பிசாசின் every கிரியைகளும், adultery, எல்லா அசுத்த every கிரியைகளும், anger, எல்லா கோபமும், every sickness, எல்லா வியாதியும் is burning. அது இப்பொழுது burning, எரிகிறது, எரிகிறது, burning, எரிகிறது, burning, எரிகிறது, burning, எரிகிறது, it's எரிகிறது, burning, எரிகிறது, it's burning, இது எரிகிறது, it's burning. எரிகிறது. Thank you. நன்றி. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Wow, wow, wow. ஓ, ஓ, It's ஓ, ஓ. burning. அது எரிகிறது, It's burning. எரிகிறது. Every unforgiveness, எல்லா மன்னிக்காத every சுபாவம், unforgiveness, எல்லா மன்னிக்காத தன்மை, every laziness, எல்லா சோம்பேறித்தனம், every addiction எல்லா அடிமைத்தனம் is burning அது எரிகிறது. by the power of the Holy Ghost, பரிசுத்த ஆவியின் வல்லமையால், by the presence of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தால் எரிகிறது, எரிகிறது, எரிகிறது. Wow, wow, wow. Wow, Thank you. wow, wow, wow. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. It keep on burning now. தொடர்ந்து எரிகிறது. That's the presence அதான் பிரசன்னம். that you carried it for many, many years. பல வருஷங்களாக நீங்கள் சுமக்கிற அந்த பிரசன்னமே இப்பொழுது எல்லா கட்டுகளையும் எரித்து கொண்டிருக்கிறது. But you didn't focus. ஆனால் அதிலே உங்கள் கவனத்தை வைக்கவில்லை. You were like Martha. மார்த்தாளை போல இருந்து விட்டீர்கள். Always like Martha. எப்பொழுதும் மார்த்தாள் போல இருந்தீர்கள். Now, இப்பொழுது that presence அந்த பிரசன்னம் is transforming you now. இப்பொழுது உங்களை மறுரூபமாக்குகிறது. Thank you, Father. நன்றி They பிதாவே. are transformed now. நீ இப்பொழுது Thank அவர்களை you, Holy Spirit. மறுரூபமாக்குகிறார். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Lives ஆவியானவரே. are changing. வாழ்க்கை மாறுகிறது. Attributes are changing. எல்லா சுபாவங்கள் மாறுகிறது. Character is changing. அவருடைய குணாதிசயம் மாறுகிறது. Every bondage of the devil is burning. சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் குணங்களும் இப்பொழுது எரிக்கப்படுகிறது. Bodies are healed. இப்பொழுது சரீரம் சுகமாகி விட்டது. Mind is clean. மனது சுத்தமாகி விட்டது. Will power is purged. உங்களுடைய எல்லா விருப்பங்களும் சுத்திகரிக்கப்படுகிறது. The power of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினால், உங்களுக்குள் இருக்கிற அந்த பிரசன்னத்தினால் அது சுத்திகரிக்கப்படுகிறது. Transforming you. அது உங்களை மறுரூபப்படுத்துகிறது. From glory to glory. Glory to மகிமை, glory. மகிமைக்கு மேல் மகிமை, மகிமைக்கு மேல் மகிமை, Glory to glory. மகிமையின் மேல் மகிமை, Glory to glory. மகிமை மேல் மகிமை. Wow. வா வா வா. How many of you see that there is a real change in your life today? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உண்மையான ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு எத்தனை பேர் பாக்குறீங்க? எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? Did you get the answer for your problem? உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க ஒரு பதில் பெற்றுக் கொண்டீர்களா? You don't need to beg for God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு கெஞ்சாதீங்க. That presence is in you. அந்த பிரசன்னம் உங்களுக்குள் இருக்குதுங்க. Who is God's presence? யார் தேவனுடைய பிரசன்னம்? Jesus Christ is the manifested presence of God. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசன்னம். He lives in you. அவர் உங்களுக்குள் வாழ்கிறார். The problem is, இப்ப பிரச்சனை, you become too familiar with him. அவர்தான் இருக்காரே அப்படின்னு ஏனோதானோன்னு இருக்கீங்க. You are not excited. அத குறித்து ஒரு பரவசம் இல்ல. But after some time people, ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஜனங்கள் they lose it. அதை இழந்து விடுகிறார்கள். God is in us.
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு ஹalleluya. அவர் இங்கே இருக்கிறார். Every day, ஒவ்வொரு நாளும் when God's people were walking in the wilderness, அந்த வனாந்தரத்திலே தேவ ஜனங்கள் நடந்து திரிந்தபோது, every morning, எல்லாரும் சொல்லுங்க, every morning, ஒவ்வொரு நாள் காலையிலும், ஒவ்வொரு நாள் காலையிலும், இன்னொரு முறை சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் காலையிலும், every morning, ஒவ்வொரு நாள் காலையிலும், the pillar of cloud will rise up. அந்த மேகத்தின் மேலே எழுந்தது, எழும்பும். எழும்பும். What is that? அது என்ன? The presence of God. அது தேவனுடைய பிரசன்னம். Yes or no? ஆமாவா இல்லையா? Every night, ஒவ்வொரு இரவும், the pillar of fire will rise up. அக்கினி ஸ்தம்பம் மேலே எழும்பியது. What is that? அது என்ன? What is that? அது என்னையா? Every travel, ஒவ்வொரு பயணத்திலும், all the time, ஒவ்வொரு தடவையும் the pillar of fire will walk. அக்கினி ஸ்தம்பம் முன்னே நடந்தது. Every day, ஒவ்வொரு நாளும். when the pillar turns left, அந்த மேகமானது லெஃப்ட்ல திரும்பினால், the whole camp will turn left. இஸ்ரவேல் கேம்ப் முழுவதும் அப்படியே லெஃப்ட்ல திரும்பும். When the pillar stops, அந்த மேகஸ்தம்பம் நின்றால், they will stop. அந்த ஸ்தம்பம் நின்னா இவங்களும் ஸ்தம்பித்து விடுவார்கள். Imagine, கொஞ்சம் எல்லாரும் கற்பனை பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணுங்க. Suppose there is a cloud here. இந்த இடத்துல ஒரு cloud இருக்குது, மேகம். Shining cloud. அப்படியே பிரகாசிக்கிற மேகம். What will happen? என்ன நடக்கும்? What an excitement. என்ன பரவசம். Every day. ஒவ்வொரு நாளும். When it doesn't move, அது போகாவிட்டால் nobody will move. யாரும் நகர மாட்டாங்க. What a presence. என்ன பிரசன்னம். What a presence. என்ன பிரசன்னம். What a privileged people. என்ன பாக்கியம் ஜனங்களுக்கு. But you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? First they were singing. முதல்ல பாடினார்கள். Wow! The cloud. Oh, the presence of God. Presence of God. After some time, கொஞ்ச நாளைக்கு பிறகு, they didn't focus on that. அந்த மேகத்தையே பார்க்கல. வாட்டர் இல்லையே. ஐயோ தண்ணி இல்லையே. பாத்ரூம்ல தண்ணி வரல. ஐயோ பாத்ரூம்ல தண்ணி வரலையே. தண்ணி வரலனா பரவாயில்ல, கிளவுட் வந்துச்சு இல்ல. தண்ணி இல்லைனா பரவாயில்ல, அந்த கிளவுட் இருக்குது இல்லையா? ஆல்வேஸ் மன்னா. எப்ப பார்த்தாலும் மன்னா. இது என்ன? குக்கும்பர். ஐயா வெள்ளரிக்கா. குக்கும்பர். வெள்ளரிக்கா. Why? ஏன்? They were used to the presence. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துல பழகல, எப்பவும் போல இருக்கறாங்க. Can I tell you good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? Because they walked in the presence, under the presence. அந்த பிரசன்னத்துக்கு கீழே நிழலிலே அவர்கள் நடந்தபடியா, no hospital, ஒரு ஆஸ்பத்திரி இல்ல, no doctor, ஒரு டாக்டர் கிடையாது, no air condition, ஒரு ஏர் கண்டிஷன் இல்ல, no fan, ஒரு ஃபேன் இல்ல, no fan, no refrigerator, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இல்ல, no water bag, ஒரு வாட்டர் கேன் இல்ல. lakhs and lakhs of millions of people, அங்கே பல மில்லியன் people, they are walking. அவர்கள் நடக்கிறார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, among the millions, அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவில் not even one was feeble or weak or sick. ஒருவரும் பலவீனப்பட்டவர்களோ வியாதிப்பட்டவர்களோ இருக்கவில்லை. Is it true? அது உண்மைதானா? Were they walking under the presence every day? ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னத்துக்கு கீழே நடந்தார்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? Nobody was sick. யாரும் வியாதிப்படவில்லையே. Nobody was weak. யாரும் பலவீனப்படவில்லையே. That's the power of the presence of God. அதுதான் தேவ பிரசன்னத்தின் வல்லமை. Not only that, அது மாத்திரமல்ல, even the cloth they wore, அவர்கள் உடுத்தி இருந்த அந்த சட்டை 40 years, 40 வருடங்கள், almost 38 years, அல்லது 38 வருடங்கள், it didn't become old. அவைகள் பழையவைகளாகவே இல்லை. Why? ஏன்? Because there is no tailor. ஏன்னா அங்க தைக்கிறதுக்கு டெய்லர் இல்ல. There is no textile shop. அங்க டெக்ஸ்டைல் ஷாப் இல்ல. There is no soap. ஜவுளி கடை கிடையாது, ஜவுளி உற்பத்தி ஸ்தலம் இல்ல, சோப் இல்ல, சோப்பு மேல அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்ல, ஏன்னா டர்ட்டி இல்ல. Only the glory soap, the present soap. மகிமையே அவங்களுக்கு சோப்பாக அவங்கள சோக் பண்ணிருச்சு. They could have been excited about it. ஆனா தங்களை இப்படி சுத்திகரித்த பரிசுத்தப்படுத்தின ஒரு மகிமையை குறித்த ஒரு பரவசம் இல்ல அவங்களுக்கு. They didn't have that. அத குறித்து சட்டையே பண்ணல அவங்க. Not only that, அது மாத்திரம் இல்ல, even the chappal எல்லாம் பக்கத்துல அவங்க போட்டிருந்த செருப்பு, the chappal, செருப்பு Egypt made, எகிப்துல செய்த அந்த செருப்பு, எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Egypt made chappal, எகிப்துல செய்த அந்த செருப்பு 40 years, 40 வருஷம்
அப்படியே இருக்கு, புதுசா இருக்கு, தேயலையா. How nice it would be. எப்படி நல்லா இருக்குது. The presence covers you. பிரசன்னா உங்களை அப்படியே மூடுது. All your old chapel becomes a gold chapel. உங்களுடைய பழைய செப்பல்லாம் தங்க செருப்பா மாறுதுன்னு வைங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும். That's the power of God's presence. தேவனுடைய பிரசன்னத்துல வல்லமை இருக்குதுப்பா. How many of you want that presence? அந்த தேவ பிரசன்னம் எத்தனை பேருக்கு வேணும்? That excitement, அந்த பரவசம், that pride. அந்த பெருமை. எந்த பெருமை? பிரசன்னம். I carry God. நான் தேவனை சுமக்கிறேன் என்ற பெருமை. Hallelujah. 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 That's the power of God's presence. அங்கே தேவ பிரசன்னத்திலே வல்லமை இருக்கிறது. Martha, மார்த்தா, Mary, மேரி, the presence was inside. உள்ளே தான் இருந்தது பிரசன்னம். Mary, மரியாள் used the presence. அந்த பிரசன்னத்தை அனுபவித்தாள். Jesus said, இயேசு சொன்னார், Martha, மார்த்தா, Martha, மார்த்தா, only one thing is needed. ஒன்றுதான் தேவை. தேவையானது ஒன்றே. எல்லாம் பக்கத்துல இப்படி ஒரு கைய ஒரு விரல ஒரு விரல காட்டி சொல்லுங்க. தேவையான only one thing. எல்லாரும் இப்படி காட்டுங்க. ஒரே only one thing. ஒரே ஒரு காரியம். All things are possible. எல்லா காரியமும் கைகூடும். Only one. இந்த ஒரே காரியத்தை இயேசு சொன்னார். இயேசு சொன்னார், மார்த்தா, 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 only one thing is needed. ஒரு காரியம் தான்ப்பா தேவை. Mary, மேரி has chosen this good part. மரியாள் அதை தெரிந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்கிட்ட சொல்லுங்க, I understand அண்ணா. அண்ணே நான் புரிஞ்சு கொண்டேன் அண்ணா. I have to choose. நான் தான் தெரிந்து கொள்ளணும். ஓ சொல்லுங்க சொல்லுங்க. It's my choice. ஓ நான் தான் தெரிந்து கொள்ளணும். சொல்லுங்க, it's my choice. இது என்னுடைய தெரிந்தெடுத்தல். I can choose kitchen. நான் அடுப்படியில இருக்கிறதுக்கு தெரிந்தெடுக்கலாம். I can choose kitchen, chicken. அடுப்படியும் கோழியும் அந்த வேலையுமாக இருக்கலாம். I can choose nonsense talk. அல்லது தேவையில்லாத குழப்பமான பிரச்சனைகளை பேசுகிறதையும் தெரிந்து கொள்ளலாம். I can choose presence talk. அல்லது பிரசன்னத்தை பேசுவதையும் தெரிந்து கொள்ளலாம். Yes or no? ஆமாவா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, yes Lord. ஆமாண்டவரே, I choose. நான் தெரிந்து கொள்ளுகிறேன். This glorious presence. அவருடைய மகிமையான பிரசன்னத்தை தெரிந்தெடுக்கிறேன். And Jesus said, இயேசு சொன்னார், Mary has chosen மரியாள் தெரிந்தெடுத்தாள். the thing that cannot be taken. அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Everything will be taken. எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாரும் சொல்லுங்க, everything will be taken. எல்லாம் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். Your church will be taken. உங்களுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். Your family will be taken. உங்களை விட்டு உங்கள் குடும்பம் பிரியலாம். If they are not taken, you will be taken. அவங்க எடுத்துக்கலைனா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். யாரோ ஒருத்தர் மேல போய் ஆகணும். ஏதோ ஒண்ணு உங்களை விட்டு எடுபடும், எதுவும் உங்களை விட்டு எடுபடாது இருக்காது. But only one thing. ஆனால் ஒரே ஒரு காரியம் can never be taken. உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. Even when you die, நீங்கள் மரிக்கும் போது கூட the presence will carry you to heaven. உங்களை தேவ பிரசன்னம் பரலோகம் கொண்டு செல்லும். Even when you go to heaven, நீங்க பரலோகத்துக்கே போனாலும் the only one thing will be there, the presence. உங்களோடு இருக்க போகிற ஒரே ஒரு காரியம் பிரசன்னம். Are you happy? உங்களுக்கு சந்தோஷமா? Are you happy? உங்களுக்கு சந்தோஷமா? Will you honor the presence? அந்த பிரசன்னத்தை கனம் பண்ணுவீர்களா? Will you rejoice in the presence? அந்த பிரசன்னத்திலே மகிழ்வீர்களா? Will you celebrate the presence? அந்த பிரசன்னத்தை கொண்டாடுவீர்களா? Will you focus on the presence? அந்த பிரசன்னத்திலே கவனம் வைப்பீர்களா? Will you meditate on the presence? அந்த பிரசன்னத்தை கட்டிக்கொள்வீர்களா? சொல்லுங்க, yes or no? சல்யூட் பண்ணுவீர்களா? Will you carry the presence? அந்த பிரசன்னத்தை சுமப்பீர்களா? Will you impart the presence? அந்த பிரசன்னத்தை கட்டவிழ்ப்பீர்களா? Wherever you go, நீங்க எங்க போனாலும் you impart the presence. அந்த பிரசன்னத்தையே அவர்களுக்கு அவிழ்த்து விடுங்க. There are many preachers. சில अनेक பிரசங்கிமார், they can instruct, அவர்கள் குறிப்பு கொடுத்து நடத்துவார்கள். they can inform, அவர்கள் கருத்துக்களை சொல்லுவார்கள். they can inspire, அவர்களை எழுப்பி விடுவார்கள். but very few people, ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே who can carry the glorious presence. அந்த மகிமையான பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்கள். Some people, சில மக்கள் serve the Lord கர்த்தரை ஆராதிப்பார்கள். under the law.
அந்த சட்டதிட்டத்துக்கு கீழே Some people சிலரோ serve the Lord ஆண்டவரே by love. ஊழியம் செய்வாங்க அன்பினால். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, by love. அன்பா By இல்ல love. வம்பா, எதுயா தெம்பா? சொல்லுங்க, are you a slave, நீ ஒரு அடிமையா son? அல்லது குமாரனா? The slave doesn't abide in the house. ஒருபோதும் அடிமை வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டான். A son abides. ஆனால் குமாரன் வீட்டிலே நிலைத்திருக்கிறான். Did you understand what I am talking about? நான் எதை குறித்து போதிக்கிறேன் தெரிகிறதா? Mary was a lover. மரியாள் அன்பு கூறுகிறவள். Martha was a laborer. ஆனால் மார்த்தாலோ அன்பு கூற அறியாள், அதனால் அவள் ஒரு பக்கத்துல பார்த்து அடிமை. சொல்லு, are you a lover நீ ஒரு நேச குமாரத்தியா or laborer? அல்லது வெறும் வேலைக்காரனா? இன்னொரு முறை, lover நேசமா or laborer? அல்லது வெறும் வேலையா? Busy, அலுவலா? busy person நீ ரொம்ப அலுவல்காரனா or beloved person? அல்ல அன்பு கூறுகிறவனா? Hallelujah. அலுவலா அன்பா? God is looking for friends. ஆண்டவரோ நண்பர்களை தேடுகிறார். One time ஒரு முறை I heard that word. அந்த வார்த்தை எனக்கு வந்தது. There are some go laborers. சிலர் போகிற ஊழியர்கள், Go laborers. போகிற வேலையாட்கள். There are some co laborers. சிலர் கூட சேர்ந்து வேலை பார்க்கிறார்கள். How many of you understood what I am? சிலர் போய் வேலை பார்க்கிறார்கள், சிலர் கூட சேர்ந்து வேலை பார்க்கிறார்கள். Go. போ. India is perishing. இந்தியா அழிகிறது. North India is perishing. வட இந்தியா அழிகிறது. Souls are perishing. ஆத்துமாக்கள் அழிகிறது. Go போ. into all the world. உலகம் முழுவதும் போ. I have decided to go to North India. I will die there. I will die there. நான் Go வட இந்தியா workers. போய் Go workers. அங்கேயே மரிப்பேன் என்று போதும். சொல்லுகிற போகிற ஒரு ஊழியர் இருக்காங்க. But there are other workers. இன்னொரு ஊழியர்களும் இருக்காங்க, வெரைட்டி. When I say, நீங்க சொல்லுங்க, go. போ. No, I won't go. அங்கே ஆத்துமாக்கள் அழிகிறது, போ. நீ சொல்லுங்க, go. போ. No, I won't go. ஆத்துமாக்கள் அழிகிறது, போ. No, I won't go. You go with the angels. தேவ தூதர்களோடு போ. No, I don't want the angels. இல்ல வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டாது போ. No, I will not go with the இல்ல velakara. பணத்தை மூட்டையா கட்டிக்கிட்டு போ. No, I don't want to go with money. ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டாவது போ. No, I don't want to go with only tracks. ஒரு ஜீசஸ் படத்தை போடுறதுக்காவது போ. See a film, I will not go with a Jesus film. கண்ணீர் விரித்து கடித்து ஜெபிக்க போ. ஒண்ணு You அசைய know what மாட்டேங்குது. I say? நான் என்ன தெரியுமா சொல்றேன்? Like Moses. மோசேயை போல, Unless you come with me, நீர் என்னோடு வராவிட்டால் I will not go. நான் போக மாட்டேன். Now, இப்போ I am not a go worker. நான் இப்பொழுது போய் வேலை செய்கிறவர் அல்ல, Now I am co. சேர்ந்து வேலை செய்கிறவர். I am co-worker. நான் சேர்ந்து வேலை செய்கிறவர். Wherever you go, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ you carry the glorious presence. நீங்க மகிமையான பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். Are you happy about it? அதை குறித்து சந்தோஷமா? Are you a go worker or co-worker? நீங்கள் போய் வேலை செய்கிறவர்களா சேர்ந்து வேலை செய்கிறவரா? How many of you are going to become co-worker? எத்தனை பேர் சேர்ந்து வேலை செய்ய ரெடியா இருக்கிறீங்க? Paul says, பவுல் சொல்றார், we are co-workers to Jesus. இயேசுவுக்கு நாங்கள் உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். Always together. எப்பொழுதும் உடன் வேலையாள். Are you happy to hear அதை this? குறித்து சந்தோஷமா உங்களுக்கு? The Bible says in Mark 16:20, the disciples went everywhere சீடர்கள் எங்கும் சென்றார்கள், preaching the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். God was with them. கர்த்தர் அவர்களோடு இருந்து, The presence. அதான் பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க, God கர்த்தர் was with them, அவர்களோடு இருந்தார், confirming their word அவர்களுடைய வார்த்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார். with signs and wonders. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, when you are a presence man, நீங்க பிரசன்ன மனிதராய் இருந்தால், whatever you say, நீங்கள் எதெல்லாம் சொல்லுகிறீர்களோ, the presence of God தேவனுடைய பிரசன்னம் will confirm your word உங்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்.
உறுதிப்படுத்தும் with signs and wonders. அற்புதங்களினாலும் How அடையாளங்களினாலும். many of you want miracle ministry? எத்தனை பேருக்கு அற்புத ஊழியங்கள் வேணும்? Healing in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே சுகம், Prophecy in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே தீர்க்கதரிசனம், Revelation in your ministry. உங்களுடைய ஊழியத்திலே வெளிப்பாடு. I am laying the foundation. நான் இப்பொழுது அஸ்திபாரம் போடுகிறேன். They went everywhere அவர்கள் எங்கும் சென்றார்கள், preaching the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். God was with them. கர்த்தர் அவர்களோடு இருந்தார். What is that? அது என்ன? God was with them. What is அவர்களோடு that? தேவன் இருப்பது என்ன? அதான் பிரசன்னம். What is that? அது என்ன? அங்க The என்ன presence இருந்தது? of God. தேவனுடைய பிரசன்னம் Confirming their word அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினது with signs and wonders. அற்புதங்களினாலும் Your அடையாளங்களினாலும். job உங்களுடைய வேலை is to preach the word. சுவிசேஷத்தை அறிவிப்பது. The presence job பிரசன்னத்தினுடைய வேலை is to confirm it with miracles. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துவது. Don't seek miracles. சோ அற்புதங்களை தேடாதீர்கள், Seek the presence. பிரசன்னத்தை தேடுங்கள். Don't love the miracles. அற்புதங்களை நேசிக்காதீர்கள், Love the presence. பிரசன்னத்தை Do நேசியுங்கள். you understand what I am நான் என்ன talking? சொல்றேங்கிறது விளங்குதா? Don't love your ministry. உங்களுடைய ஊழியத்தை நேசிக்காதீர்கள், Love the presence. பிரசன்னத்தை நேசியுங்கள். Yes or no? ஆமாவா இல்லையா? Don't covet healing. சுகத்தை நீங்கள் விரும்பாதீர்கள், Covet the healer. சுகம் அளிக்கிறவரை விரும்புங்கள். When you set the priorities, நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது gifts will be automatic, spontaneous. வரங்கள் அது பஃப் பண்றதுனால புஷ் பண்றதுனால இல்ல, அதுவாக வரும். You will casually talk. நீங்கள் சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பீங்க. That will be a prophecy. அந்த சாதாரண வார்த்தையே தீர்க்க தரிசனமா மாறும். You will look at somebody. யாரையாவது ஒருத்தரை பாப்பீங்க. Don't need to. The Lord. ஓரோஹோ You will look at somebody. அப்படிலாம் சொல்ல வேணாம். அப்படியா? There is a problem, sir. ஐயா, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. Hallelujah. Hallelujah. When you are presence conscious, நீங்கள் பிரசன்னத்தின் நினைவோடு இருக்கும்போது every word you speak will be prophecy. நீங்கள் பிரசங்கிக்கிற சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்கதரிசனமாய் மாறும். Yeah, how many of you believe that? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? So please தயவு செய்து focus on the presence. பிரசன்னத்தை குறித்தே கவனம் வையுங்கள். கவனம் வையுங்கள். God, Jesus called 12 apostles. இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை கூப்பிட்டார். Mark 3:13, 14, 15. மார்க் 3:13, 14. The first reason he called them, அவர்களை அழைத்ததனுடைய முதல் நோக்கம் that they may be with him. அவரோடு கூட இருப்பதற்கு. To be with him. அவரோடு கூட இருப்பதற்கு. To enjoy them. அவர்களை அனுபவிப்பதற்கு. They must enjoy his presence. அவர்களை அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க. Next, அடுத்து he will send them for preaching. அவர்களை பிரசங்கிக்க அனுப்ப. Third, மூன்றாவது, they will have authority to cast out the devil and heal the sick. பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் இருப்பதற்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. First, முதலாவது presence. பிரசன்னம். Second, இரண்டாவது proclamation. அது அறிவித்தல். Third, மூன்றாவது power. வல்லமை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. First, conscious of presence. பிரசன்னத்தினுடைய நினைவு. Second, இரண்டாவது start preaching. பிரசங்கம். Third, மூன்றாவது power. வல்லமை. Halamarashita. Thank you, Jesus. நன்றி இயேசு. Now let me finish with one special thought. ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு முடிக்கிறேன். Slave, எல்லாரும் சொல்லுங்க. Slave ministry. அடிமை ஊழியம். Son ministry. குமாரன் ஊழியம். Law ministry. சட்டதிட்ட ஊழியம். Love ministry. அன்பின் ஊழியம். Presence ministry. பிரசன்ன ஊழியம். Performance ministry. அது கிரியை செய்கிற ஊழியம். The beautiful example of this இதனுடைய மிக அழகான உதாரணம் is in Luke chapter லூக்கா 15. If you see that, நீங்கள் அவனை பார்க்கும் பொழுது இளைய மகன், you see the younger son, அந்த இளைய குமாரனை பார்க்கறீங்க. you see the elder son, மூத்த குமாரனை பார்க்கறீங்க. both of their concentration was something else. அவங்க ரெண்டு பேரும் தங்களை அர்ப்பணித்தது வித்தியாசம். விளங்குதா? விளங்கலையா? விளங்குதா? In the house, வீட்ல so much music. அவ்வளவு இருக்குது. So much music. அவ்வளவு மியூசிக் இருக்குது. So much worship. அவ்வளவு வர்ஷிப் இருக்குது. பிரியாணி இருக்குது. மட்டன் சிக்கன் பிரியாணி. மட்டன் சிக்கன் பிரியாணி இருக்குது. All joy.
ஒரே சந்தோஷம். The elder son comes from the field. அங்கே வேலை பார்த்துட்டு மூத்த குமாரன் He வருகிறார். says, what is happening? என்ன அங்க நடக்கிறது? They say, your father is happy because your brother has come. உங்க சகோதரன் வந்துட்டான்னு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கார். You know what the brother அந்த மூத்த சகோதரன் என்ன தெரியுமா சொன்னா? He refused to go inside. அங்க உள்ள போகவே அவனுக்கு பிடிக்கல. And the daddy came and begging him. அப்பா வெளியில வந்து கெஞ்சிரார். Come appa. வாப்பா. Enjoy me appa. அப்பா இங்க இருக்கிறது அனுபவி. I am joyful appa. நான் எனக்கு நீ அனுபவிச்சா சந்தோஷம். You come and enjoy the joy appa. வந்து இங்க இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பா. You are my important beta. எனக்கு ஒரு மூத்த மகன் அல்லவா நீ. Come and enjoy pa. வந்து சந்தோஷப்படு சாப்பிடு. No, I will not come. ஐயோ நான் வர மாட்டேன். All these years இத்தனை வருடங்களாக I have been serving you. நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன். I never transgressed your commandment. ஒரு நாளும் உங்கள் கட்டளைகளை மீறினதில்லை. I never transgressed one command. உம்முடைய கட்டளைகள் ஒன்றையாகிலும் மீறவில்லை. I have been serving you for so. எவ்வளோ காலமாய் உமக்கு சேவை செய்து வருகிறேன். I never disobeyed your law. உம்முடைய அன்பை மீறி ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை செய்ததில்லை. But you never gave me one young goat. ஆனால் நீர் ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி கறி கூட வைத்து கொடுக்கவில்லை. Make merry with my friends. ஒரு நாளும் என் நண்பர்களோடு சந்தோஷமாய் ஆடி பாடவில்லை. Tell me, is he a law minister or love minister? இவர் அன்பு ஊழியனா இல்லை பிரமாண ஊழியனா? From Genesis to Revelation, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை I have read it 32 times. 32 முறைகள் நான் படித்திருக்கிறேன். But you never gave me a young goat. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்ததில்லை. To make merry with my friends. என்னுடைய நண்பர்களோடு சந்தோஷமா இருக்க விடவே இல்லை. Does it sound like a slave voice or son voice? இது குமாரனுடைய சத்தம் போல இருக்குதா அடிமையின் சத்தம் போல இருக்கிறதா? Does it sound like a Old Testament man or New Testament son? பழைய ஏற்பாட்டு குமாரன் அடிமை போல இருக்கிறதா புதிய ஏற்பாட்டு குமாரன் போல இருக்கிறதா? Where was his joy? அவருடைய சந்தோஷம் எங்கே? That boy's joy எது? அந்த பையனுடைய சந்தோஷம் எது? Young goat, இளம் கொட்டி, make merry with my friends. என்னுடைய நண்பர்களோடு சந்தோஷப்பட விடல ஆட்டுக்குட்டி வேணும். Where is his merry? இப்போ அவனுடைய சந்தோஷம் எதை நினைத்து இருந்தது? சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியும் ஆடல் பாடலும். You understand what I am talking about? நான் எதை குறித்து பேசுறேன் தெரியுதா? Where was his enjoyment? அவனுடைய சந்தோஷம் எங்கே இருந்தது? Where was his focus? அவனுடைய கவனம் எல்லாம் எங்கே இருந்தது? Daddy is not important to him. அப்பா அவருக்கு முக்கியம் இல்ல. And the daddy said, அப்பா சொன்னார், அப்பா, அப்பா, you are my son. நீ என் மகனப்பா. You are always with me. எப்போதும் என்னோட இருக்கிறப்பா. I am with you. நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா. My heart is always with you. எப்பொழுதும் என் இதயம் உன்னையே நினைக்குதப்பா. All that I have is yours, அப்பா. என்னுடையதெல்லாம் உன்னுடையதுதானப்பா. ஒரு young goat இல்லப்பா. ஒரு குட்டி இல்லப்பா. All the goats are yours, அப்பா. எல்லா ஆட்டுக்குட்டியும் உன் குட்டி பிள்ளை குட்டிக்கு தானப்பா. Hallelujah. Hallelujah. The doves எல்லாம் yours, அப்பா. அப்பா புறாவெல்லாம் உனக்கு தானப்பா. The cows எல்லாம் yours, அப்பா. அப்பா இந்த வீட்ல இருக்கிற மாடு கூட உனக்கு தான்ப்பா. The bungalow yours, அப்பா. அப்பா அந்த வீடு முழுக்க உனக்கு தானப்பா. I am with you, அப்பா. நான் உன்னோட தானப்பா இருக்கிறேன். Is there anything greater than daddy, அப்பா? அப்பாவை விட ஒன்னு பெருசா போச்சாப்பா உனக்கு? அப்பாவையும் ஆட்டுக்குட்டியையும் ஒன்னாக்கிட்டப்பா. It's elder son. அதான் மூத்தவன் சொல்றான். Younger son. இந்த இளையவன் இருக்கானே, Daddy, அப்பா give me my portion. என் பங்கு எனக்கு பிரிச்சு கொடுப்பா. Divide the portion. பிரிச்சிருப்பா. Give half to Anna, give half to Thambi.
அண்ணனுக்கு பாதி, தம்பிக்கு பாதி கொடுப்பா. That elder son, மூத்தவன், I am a believer for many years. ஆண்டவர் உண்மை உத்தமமான விசுவாசி. I sacrificed everything for Jesus. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு கலஞ்சு வந்து I am running and running and running for 40 years. 40 வருஷமா ஓடி 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 உழைக்கிறேன். Elder son, மூத்த குமாரன் சொல்றான். younger son, இளையவன் இருக்கானே, that is my right. அது என்னுடைய ரைட், உரிமை. உரிமை உரிமை. Give me, Lord. என் சொத்தை கொடுங்க ஆண்டவரே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் I take my authority. என்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் I take my power. என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆசீர்வாதங்களை name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன். I claim a Benz car. எனக்கு ஒரு பென்ஸ் கார் வேணும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே I claim 200-300 lakhs. இன்றைக்கு 100. 3-4 லட்சங்கள் வேணும். இன்றைக்கு In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். In my church 10,000 believers. என்னுடைய சபையில 10,000 ஆத்துமாக்கள் எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். Faith preacher. விசுவாச பிரசங்கி எல்லாம் எடுத்துக்கொள்றது. இவர் law preacher. இவரோ சட்ட பிரசங்கி. God said, கர்த்தர் சொல்றார், law preacher. ஐயா சட்ட பிரசங்கி, வாப்பா. வாப்பா. The important thing. உண்மையான காரியம் என்னன்னா, You are not my servant to obey all my commands. எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிகிறதுக்கு நீ எனக்கு என்ன அடிமையா, You are வேலைக்காரனப்பா? a son அப்பா. நீ எனக்கு மகனப்பா. Happily obey பா. எட நான் பெத்த மகனே நல்லா அனுபவி ராசா. Younger son. இளைய மகன் சொல்றான், அப்பா. எப்பப்பா? You are the authority of a believer son அப்பா. அப்பா நீ விசுவாசியின் அதிகார மகனப்பா. நீ கிளைம் பண்றது ரைட் தான்பா. நீ கேக்குறது சரிதான்ப்பா. எஸ் அப்பா. ஆமாப்பா. This both the boys. 2 பசங்க இருக்காங்களே, missed one thing. ஒன்ன விட்டுட்டாங்க. My daddy. அந்த கோட்டை விட்டது எதுனா அப்பா, எங்க அப்பா. My daddy. எங்க அப்பா is still alive. அவர் எனக்காக இருக்கிறார். My daddy. என்னப்பா loves me. என்னை நேசிக்கிறார். What a privilege. என்ன பாக்கியம். To stand to live with the daddy. அப்பாவோடு வாழ்வது என்ன பாக்கியம். That was not there in their mind. அவன் மனசுல அது இல்லப்பா. How many of you understand that? எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? Then the younger son suffered. பிறகு இளைய மகன் கஷ்டப்பட்டான். No food. சாப்பாடு இல்ல. And he wanted to come back to father. பிறகு அப்பா கிட்ட வர விரும்புகிறான். He attended a gospel meeting. அவன் ஒரு காஸ்பல் சுவிசேஷ கூட்டத்துக்கு போனான். அங்க preacher said, அங்க பிரசங்கி சொன்னார், வருவாயா, will you come to Jesus? இயேசுவிடத்துல வருவாயா, he will forgive all your sins. அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். he will bless you. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். he will give you peace. அவர் உனக்கு சமாதானம் கொடுப்பார். he will give you nice house. அவனுக்கு ஒரு நல்ல வீடு கொடுப்பார். he will bless your wife. உன்னை உன்னுடைய மனைவி he will bless your ஆசீர்வதிப்பார். children. அவர் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். he will wipe away your tears. உன் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். then he said, when I go to Jesus he will bless me. நான் இயேசுவிடத்துல போனேன்னா என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற சுவிசேஷ கூட்டத்திலே உணர்த்தப்பட்டான் இளைய மகன். in my daddy's house என்ன அப்பா வீட்ல enough chapati. போதுமான சப்பாத்தி இருக்குது. 5 kilo chicken. 5 கிலோ சிக்கன் இருக்குது. in my daddy's house எங்க அப்பா வீட்ல grapes இருக்குது. ஆப்பிள் இருக்குது, திராட்சை பழம், ஆரஞ்சு இருக்குது. I have decided to follow Jesus. For orange sake, for apple sake, I will go there. அங்கே போய் swallow apple and grapes, always his goal. Some people fast for a big church. சில பெரிய சபை வரணும்னு உபவாசிப்பாங்க. Some people pray for a big anointing. சில பெரிய அபிஷேகம் வரணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. Some people fast சிலர் enjoy the presence. சிலர் உபவாசம் இருப்பாங்க அவர் பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு. Hallelujah. Hallelujah. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் குரல் பாடவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். He comes to the daddy. அவன் அப்பா கிட்ட வர்றான். He was not missing daddy. எல்லாரும் சொல்லுங்க, not missing daddy. அவன் அப்பாவை மிஸ் பண்ணல, missing chicken. அங்க இருக்கக்கூடிய கோழியை மிஸ் பண்றான். கோழி சாப்பாடு இல்லையே. missing mutton. மட்டன் சாப்பாடு இல்லையே.
If I go to my daddy, எங்க அப்பா வீட்டுக்கு போனா he will give me authority. அவர் எனக்கு அதிகாரம் He will கொடுப்பார். give me power. அவர் எனக்கு வல்லமை கொடுப்பார். When I have power, எனக்கு வல்லமை வந்து விட்டால் Dubai will invite me. துபாய் என்னை கூப்பிடும். When I have power, எனக்கு வல்லமை வந்து விட்டால் Vaisak people will invite me. வைசாக் என்னை கூப்பிடுவாங்க. When I have more power, எனக்கு ரொம்ப வல்லமை வந்துட்டா I have a big church. எனக்கு பெரிய சபை இருக்கும். Some people come for this, some people come for that, but who comes for him? சில மக்கள் அதுக்கு வராங்க, சில மக்கள் இதுக்கு வராங்க. யார் தான் அவருக்குன்னு வர்றது? அவருக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டுக்கு வர்றவங்க ஆட்டுக்குட்டி மாதிரி வர்றாங்க. ஆனா அவரை தேடி நேசிக்கிறவங்க எப்ப வருவாங்க? The presence. அதான் அவருடைய பிரசன்னம். The presence. அவருடைய பிரசன்னம். எல்லாரும் கையோ சொல்லுங்க, the presence. அவருடைய பிரசன்னம். Instead of that, அதற்கு பதிலாக if you go, daddy, 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 you are my chella daddy, kissing daddy, missing daddy, hugging and hugging daddy. What will happen? என்ன நடக்கும்? டாடி டாடி சிக்கன் வரும், மட்டன் வரும், பென்ஸ் காரும் எல்லாம் வரும், சர்ச்சு வளரும், பணமும் வளரும், எல்லாமே வளர்ந்து வரும். When you run to the daddy's house, அப்பா வீட்டுக்கு நீங்க ஓடும்போது just for daddy's sake, அப்பாவுக்காகவே நீங்க போறீங்க. will you get goat or will you get goat or not? அவர் ஆட்டுக்குட்டி பிடிச்சு கொடுப்பாரா, சொல்லுங்க. நாய்க்குட்டியை கடிக்க விடுவாரா? எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏய், ஏய், the young goat அந்த இளமையான ஆடு is in the presence of daddy. அது அப்பாவுடைய பிரசன்னத்தில் இருக்குது. Hello. Hello. All the delicious food எல்லா ருசிகரமான உணவு is in daddy's house. அப்பா வீட்ல இருக்குது. What is important? எதுயா முக்கியம்? சத்தமா சொல்லுங்க, what is important? எது முக்கியம்? பிரசன்னம். பிரசன்னம். தேவ பிரசன்னம். Come on. ஆஹா பிரசன்னம். 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 தேவ பிரசன்னம். I never prayed for your wife. ஒரு நாளும் மனைவிக்காய் நான் I ஜெபித்ததில்லை. never wanted your wife. எனக்கு மனைவி வேண்டும் என்று விரும்பினதும் I இல்லை. never used my authority to get a wife. ஒரு மனைவி வேண்டும் என்று ஒரு அதிகாரத்தை I பயன்படுத்தவில்லை. didn't even ask angel, go and bring my wife. ஏன் தேவதூதன் போய் என் மனைவியை கொண்டு வா என்று கேட்டது கூட இல்லை. I was enjoying my God. என்னுடைய தேவனை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். So God saw it. கர்த்தர் அதை பார்த்தார். Give him the best wife. சிறந்த மனைவி அவனுக்கு கொடு. Not from Tamil Nadu or Kerala, தமிழ்நாடு கேரளால இருந்து அல்ல, but from Germany. ஜெர்மனியில இருந்து. Daddy, daddy, kissing daddy, I am missing and kissing daddy. டாடி டாடி அன்பான டாடி, முத்தம் கொடுத்து நித்தம் கொடுப்பே. See, ஆனால் இங்கே the younger son is coming to the father's house, இந்த இளைய மகன் அப்பா வீட்டுக்கு வர்றான். not to see father, அப்பாவை பார்க்கல, not to enjoy his presence. அப்பாவுடைய பிரசன்னத்தை Ayyo, அனுபவிக்கல. I am running to my daddy. ஐயோ நான் அப்பா கிட்ட ஓடுறேன்னு வரல. No, no, no. இல்ல இல்ல இல்ல. In my father's house, என்னுடைய அப்பா வீட்ல even the servants have full stomach food. எங்க அப்பா வீட்ல வேலைக்காரங்க கூட வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. இங்க காஞ்சு போய் கிடக்குறேன்னு வர்றான். What is the problem, you know? இப்ப பிரச்சனை என்ன பாத்தீங்களா? We always preach people the blessing. எப்பவும் ஜனங்கள்ட்ட பிரசங்கம் பண்றோம், ஆசீர்வாதம். When you come to Jesus, நீங்கள் இயேசுவிடத்துல வரும்போது he will heal, அவர் நிரப்புவார், give you peace. உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். We don't say come, வாங்கன்னு சொல்றது இல்ல. daddy is waiting. அப்பா உனக்காக He காத்திருக்கார். loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். Everything you need is in his presence. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்பா கிட்ட இருக்காது, அப்பா கிட்ட நேசிக்கவான்னு கூப்பிடுறது இல்ல. Why are you sitting there? ஏன் அங்க உட்கார்ந்து இருக்கிற? Nobody knows your value. உன்னுடைய விலை மற்றவர்களுக்கு விலை மதிப்பு தெரியாது. Nobody knows your real value. உண்மையான உன் மதிப்பு மற்றவர்களுக்கு தெரியாது. You are a raja ka putra hai, you are a king's kid. நீ ராஜாவின் பிள்ளை, நீ ராஜாத்தி, நீ ராஜாவின் மகன், ராஜகுமாரன். Everybody will take you to the pigs. எல்லாரும் பன்னி கூட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. Your daddy. உங்க அப்பா. Listen to me. நல்லா கவனிங்க. When a child is born 6 months, 6 மாசம் குழந்தை பிறந்து இருக்கும்போது the child only enjoyment is mommy daddy.
அம்மா குழந்தை வந்து அம்மாவையும் அப்பாவையும் தான் Yes or no? அனுபவிக்கும். ஆமாவா சொல்லுங்க, இல்லையா? yes or no? பிறகு Always mummy lap. எப்ப பார்த்தாலும் அம்மா மடி, இல்லனா mummy milk. இல்லைன்னா அம்மாவுடைய பால், The தாய்ப்பால். moment the child looks at the mummy, பொக்க வாய் பல்லு இருக்காது, no tooth. அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் வாயை பழக்கும், ஏன்னா பல்லு இருக்காது. When daddy comes, அப்பா வரும்போது daddy பொத்துன்னு it will fall. உடனே டாடி டாடின்னு ஓடி போய் தப்புன்னு விழுந்துரும் கால்ல. After 3 years, ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு daddy அப்பா ஏன் கார் வாங்கி வரல? ஏன் கார் வாங்கல? When daddy goes outside, அப்பா வெளியே போனா daddy டாடி what will you buy for me? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அந்த டாடி சுத்த புழுகு ஒரு பெரிய லாரி வாங்கி வரேன்டுவாரு. அப்பா போகும்போது ஒரு லாரியே வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போவார். The moments அப்பா say லாரி, okay daddy bye bye, don't forget லாரி. அப்பா லாரி வாங்கிட்டு வந்தவன்னு சொன்ன உடனேயே லாரியை மறந்துடாதீங்க டாடின்னு சொல்லிட்டு அவன் மறந்துட்டு போயிடுவான். When you are in first love, முதல் அன்புல I need you Jesus, Jesus, you are my happy, Jesus, you are my treasure, after some time, Jesus, I want my healing power, Jesus, I need a big church, Jesus, I am a young child. இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசுல இயேசுவை நேசித்த ஒரு பாடல், இயேசுவே இனிமை நீரே, You are my sweet. இயேசுவே பிரியம் நீரே, Harabarahando. இயேசுவே அழகுள்ளவர், இப்படிலாம் பாடிட்டு கொஞ்ச நாள் போன உடனே இயேசுவே வல்லமை வேண்டும், இயேசுவே வரங்கள் போதும், இயேசுவே பெரிய சபையே என்று இயேசுவை விட்டுட்டு அவர் எதெல்லாம் கொடுப்பார் என்று அவர் கரத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, seek the Lord கர்த்தரை தேடுங்கள் and his power. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நித்தமும் தேடுங்கள். Hallelujah. Hallelujah. When you seek him, நீங்க அவரை தேடும்போது, இப்போ my question, இப்போ எனக்கு ஒரு கேள்வி, when younger son only missing daddy, அந்த இளைய மகன் அப்பாவை மாத்திரம் மிஸ் ஐயோ பண்ணும்போது, I am missing my daddy, எங்க அப்பாவை மிஸ் பண்றேன், and he comes to daddy, அவன் அப்பா கிட்ட வர்றான், will daddy give him food or not? அப்பா அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்கய்யா வாயா சொல்லுங்கய்யா. See the elder son and younger son's heart, நீங்க மூத்த மகனுடைய இதயத்தை பாருங்க, இளைய மகனுடைய இதயத்தை but பாருங்க. see the daddy's heart. ஆனா அப்பாவுடைய இதயத்தையும் பாருங்களேன். See the daddy's heart. அப்பா இதயத்தை பாருங்க. Months and months, மாதா கணக்கா the son was missing. அங்கே மகன் மிஸ் பண்றார். The daddy, அப்பா every morning, ஒவ்வொரு நாள் காலையில get up, எழும்புகிறார், open the window, விண்டோவை திறந்து and பார்க்கிறார். see the gate. ஐயோ அங்க பார்க்கிறார். Every morning, ஒவ்வொரு நாள் காலையில whoever walks in the room, யாரெல்லாம் அங்க வர்றாங்களோ is உள்ள, it my son? ஒருவேளை என் மகனா Is it இருக்குமோ, my son? என் மகனா இருக்குமோ, Not one day, ஒரு not நாள் இல்ல, 2 days, 2 நாள் இல்ல, not 3 months, 3 நாள் not இல்ல, 6 months, 6 மாசம் இல்ல, all these years, இத்தனை his வருஷங்களாக eyes was there. அவன் அப்பா நின்னு ஏங்குறார். That's why அதனாலதான் when the son was coming far away, தூரத்துல மகன் வரும்போது lost weight, the மெலிஞ்சு போய் father, கிழிஞ்ச சட்டையோட வர்றான். because his heart is always seeking the son. எப்பொழுது மகனையே இந்த இதயம் அப்பா இதயம் தேடுனதுனால, my son, ஐயோ என் மகன் he used to play with me, என்னோட விளையாடுவானே, he used to sit on my lap, மடியிலேயே உட்கார்ந்த மகனாச்சே, I used to carry him on my shoulder 5 வருஷத்துக்கு முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தோள்ல ஏறின மகன், ஐயோ my son, ஐயோ என் மகன், everybody looks like my son. எல்லாரும் என் மகனை போல இருக்காங்களே. He didn't think how much he lost, he didn't think how much he took. That's not for him, son. அவரை பொறுத்தவரை, அப்பாவை இருதயத்தை பொறுத்தவரை, எவ்வளவு எடுத்துக்கிட்டு போனா, எவ்வளவு செலவழிச்சா, எப்படி நாசமா போனா, அதை பத்தி அவர் கவலையே கிடையாது. என் மகன், even his intention is, அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? வாப்பா வாடா, வா 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 வாடா, வந்தியா, I gave you 200,000 rupees, நான் 2000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். how much you spent? எவ்வளவுடா செலவழிச்ச? Give me the balance. எவ்வளவு மிச்சத்தை கொண்டா? What all sin you committed? என்னென்ன பாவம்லாம் பண்றடா? Come,
வாடா. 1, 2, 3, write it. 1 2 3 எழுது. How many ladies you visited? நீ எத்தனை ஸ்திரீகளை பார்த்த விசார ஸ்திரீகளை? How many cigarette packets you wasted? எத்தனை சிகரெட் பாக்கெட் குடிச்சு நாசம் பண்ண? Nothing. ஒண்ணுமே கேட்கல. Only the younger son அந்த இளைய மகன் தான் said, Lord, I will go to my daddy. I will say, I have sinned against you, and I am not worthy to be called as your son. Be called as your servant. I want to be his servant. Why? Servant food. இங்க பாருங்க, சர்வெண்ட்க்கு சாப்பாடு இருக்கு. சர்வெண்ட் take me as your servant. என்னுடைய உம்முடைய வேலைக்காரனாய் எடுத்துக்கொள்ளும். Give me payment. எனக்கு சம்பளம் கொடுங்க. Not the presence. இல்ல. இப்ப குமாரனா வரல, வேலைக்காரனை போல வரான், அடிமையா வரான். But the daddy, ஆனா அப்பா looked at him. அவனை பார்த்தார். ஓடினார். Old fellow. வயதானவர் ஓடுறார். And he was thinking. அவன் நாத்தம் எடுத்திருக்கான். He may be stinking. அவன் நாத்தம் எடுத்திருக்கலாம். But my blood. ஆனா என் ரத்தம் அவனுக்குள்ள இருக்குது. Blood of my blood. என் ரத்தம் அவனுக்குள்ள இருக்குது. My seed. என்னுடைய வித்து அவனுக்குள்ள இருக்குது. My generation. என்னுடைய தலைமுறை. My வாரிசு. என்னுடைய வாரிசு. My heir. என்னுடைய my treasure. என்னுடைய பொக்கிஷம். My joy. என்னுடைய சந்தோஷம். She ran to him. அவர் ஓடினார் அவனிடத்துல. Hugging him. அவனை கட்டி பிடித்தார். Not slight. எழுதல, strong, நல்ல இறுக கட்டி பிடித்தார். and kissing மாறி முத்தம் கொடுத்தார். இவரு prepare பண்ணுகிறாரு. தகப்பனே, ஓவனா அப்பா, தகப்பனே, Father, பிதாவே, I have sinned against you. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன். யாரங்கே? இவரு இந்த father is not interested in his confession. அவனுடைய கன்ஃபெஷனை பத்தி இவர் ஒண்ணும் நினைக்கவும் இல்ல. He is interested in the presence. அந்த பிரசன்னத்தை அவனுக்கு கொடுக்க ஓடினார். of his son. அவர் மகன். Immediately he said, உடனடியாக சொன்னார், bring the best robe. சிறந்த உடை கொண்டு வாருங்கள். Clap your hands, bring the best robe. அப்பாவுக்கு கை தட்டுங்க. சிறந்த உடை. Put a nice ring. அவனுக்கு நல்ல மோதிரம். Give him a chapel. அவனுக்கு சிறந்த அந்த செப்பல் கொடுங்க. Give him authority. அவனுக்கு அதிகாரத்தை கொடுங்க. Clothe him with my holiness. என்னுடைய பரிசுத்தத்தை உடுத்துவீங்கள். Give him a new calling and ministry. அவனுக்கு ஒரு புதிய அழைப்பையும் ஊழியத்தையும் கொடு. My son, என்னுடைய மகன் was dead. மரித்தான். Now he is alive. இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். Bring music. இப்பொழுது இசை கொண்டு வாருங்கள். Bring the fatted calf. எல்லாம் நல்ல கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள். You tell me now. இப்ப சொல்லுங்க. The father's presence. அப்பாவுடைய பிரசன்னம் brought the character. அவனுக்கு நல்ல brought the dress. அவனுக்கு நல்ல Dress கொடுத்தது, நல்ல குணம் கொடுத்தது, நல்ல ஊழியம் கொடுத்தது, நல்ல அதிகாரம் கொடுத்தது. Whatever he lost, எதெல்லாம் இழந்தானோ gave it back. திரும்பி கொடுக்கப்பட்டது. When the father's presence came, அங்கே பிதாவின் பிரசன்னம் வந்தது. Some of you உங்களிலே சில are living in your own enjoyment. உங்களுடைய சந்தோஷத்துக்கென்றே வாழுகிறீர்கள். me நான். Some of you, உங்களிலே வேறு சில my friends, என் நண்பர்கள், என் நண்பர்கள், என் குடும்பம், my church, என் சபை, my ministry, என்னுடைய ஊழியம், my eldership, என்னுடைய my work, என்னுடைய வேலை. Some of you are like elder son. உங்களிலே अनेகர் மூத்த குமாரனை போல இருக்கிறீர்கள். What are you saying? என்ன நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், why God didn't give me that? ஏன் தேவன் எனக்கு அதை கொடுக்கல? I am praying for long time. நான் ரொம்ப நாளா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். why God didn't bless me with a gift? ஏன் ஆண்டவர் இந்த gift கொடுக்கல? why delay? ஏன் இன்னும் தாமதம்? why everybody enjoys, I don't enjoy? எல்லாரும் அனுபவிக்கிறாங்க, நான் ஏன் அனுபவிக்கல? but my father's heart, பிதாவினுடைய இதயம் is for you. உங்க மேலேயே தான் இருக்குது. Father's heart, பிதாவினுடைய இதயம் is always waiting for your fellowship. உங்களுடைய ஐக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. Intimacy. அதுதான் நெருக்கம். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய உறவுக்கு அவர் ஏங்குகிறார். He is yearning to your fellowship. Open my eyes, Lord. I want to see Jesus. To reach out and touch him. To say that I love him. Open my ears.
Lord. Help me to listen. Open my eyes, Lord. I want to see Jesus. என் கண்களை திறந்தருளும், நான் உம்மை காண வேண்டும். செவிகளை திறந்தருளும், சத்தம் கேட்கட்டும். ஆமாண்டவரே, I want every hearts to be open now. இப்பொழுது எல்லாருடைய இதயம் திறக்கப்பட வேண்டும் என சொல்லுங்க, விரும்புகிறேன். Lord, I don't want any special portion. ஆண்டவரே, எனக்கு எந்த விசேஷித்த பங்கும் வேண்டாம். You are my portion. நீரே எனது பங்கு. You are my treasure. நீரே என் சொத்து. You are my love. நீரே என் அன்பு. சொல்லுங்க, You are my love. நீரே என் அன்பு. You are my joy. நீரே என் சந்தோஷம். You are my friend. நீரே என் நண்பர். You are my daddy. நீரே என் அப்பா. You are my pleasure. நீரே என் இன்பம். You are my pleasure. நீரே எனக்கு இன்பம். சொல்லுங்க எல்லாரும் உணர்ச்சியோட வாயை திறந்து சொல்லுங்க ஐயா. You are my healing. நீரே எனக்கு சுகம். You are my health. நீரே எனக்கு ஆரோக்கியம். You are my praise. நீரே எனக்கு You are my future. நீரே என் எதிர்காலம். Come on, everybody talk to him. எல்லா வாயை திறந்து கர்த்தர்ட்ட பேசுங்க. Talk to him now. Talk to him now. நீங்க தான் எனக்கு எதிர்காலம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு சுகம். I don't come to you for expecting anything. வேறு எதையும் எதிர்பார்த்து நான் உம்மிடத்துல வரவில்லை. I want all of you. எல்லாம் நீங்களே எனக்கு ஆகணும். I want intimacy with you. உம்மோடு நான் நெருங்கின உறவாடணும். I want to listen to you. நான் உம்முடைய சத்தம் கேட்கணும்பா. I want your kissing. நான் உம்முடைய முத்தம் கேளுங்க. வாங்கணும். எல்லாரும் ஆண்டவர்ட்ட வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்துல முத்தம் வாங்கணும். அத நித்தம் வாங்கணும். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு சொத்தை விட, சுகத்தை விட, பந்தத்தை விட, பாசத்தை விட எல்லாம் நீங்க தான் எனக்கு. சொல்லுங்க அவரிடத்துல, உங்க பிரசன்னம் தான் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. டாடி, உங்க பிரசன்னம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. If you seek me with all your heart, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் you will find me. என்னை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். When you find me, நீங்கள் என்னை கண்டு கொண்டால் you find all my riches. என்னுடைய சகல ஐஸ்வரியத்தையும் அடைவீர்கள். Change your focus. உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். Turn back to your early love. உங்களுடைய ஆதி அன்புக்கு திரும்புங்கள். I remember your love songs. உங்களுடைய அன்பு பாடல், காதல் பாடலை நினைக்கிறேன். I remember your songs that you sang when you were young and in the wilderness. நீ வனாந்திரத்திலே இளமை பருவத்திலே என்னை குறித்து பாடின நேச பாடல்களை நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You had no other worry. உனக்கு ஒரு கவலையும் இருந்ததில்லை. You only wanted to be with me. என்னோடு இருப்பது மாத்திரம் உனக்கு ஆசையா You இருந்தது. ran to my என் presence. பிரசன்னத்துக்கு நீ ஓடி ஓடி வந்தாய். You never thought about your ministry. உன்னுடைய ஊழியத்தை குறித்து நீ நினைத்து பார்த்ததில்லை. You never even thought about your gifts. உன்னுடைய வரங்களை குறித்து நினைத்ததே இல்லை. You only thought about my intimacy. என்னுடைய நெருக்கம், என்னுடைய அன்பு,
அன்பு பாசம்தான் உனக்கு பிடித்தது. I am calling you for that. அதற்கென்று உன்னை நான் அழைக்கிறேன். My riches are opened up for you. உனக்காக என்னுடைய ஐஸ்வரியங்கள் எல்லாம் திறந்து கிடக்கிறது. That's not a problem. அது பிரச்சனையே இல்லை. I can energize you in 1 second. ஒரு நொடி பொழுதிலே நான் உன்னை சக்திமானாக்குவேன். That's not a problem. அது பிரச்சனையே இல்லை. I can cleanse your life in 1 second. ஒரே நொடி பொழுதில் உன் வாழ்வு முழுவதையும் பரிசுத்தமாக்கி விடுவேன். That's not a problem. அது பிரச்சனையே இல்லப்பா. I can wash you in and out. நான் உள்ளும் புறமும் உன்னை கழுவி விடுவேன். That's not a problem. அது இல்ல பிரச்சனை. All your families உன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் will run to your glory. என்னுடைய மகிமைக்கு ஓடி வருவார்கள். That's not a problem. அது பிரச்சனை அல்லப்பா. I can forget all your past failure. உன்னுடைய கடந்த கால தோல்விகளை எல்லாம் மறந்து விடுவேன். That's not a problem. அது பிரச்சனை அல்ல. My love covers the multitudes of sins. என்னுடைய அன்பு திரளான பாவங்களை மூடி போட்டுவிடும். Multitudes of sins. திரளான பாவங்கள். My love என்னுடைய அன்பு will cover the multitudes of sins. என்னுடைய அன்பு திரளான பாவங்களை மூடும். That's not a problem. அது பிரச்சனை அல்ல மகனே. I don't worry about what you did yesterday and day before yesterday. நேற்றும் நேற்றைக்கு முந்தின தினமும் நீ என்ன தவறு செய்தாய் என்பதை நான் நினைக்கவில்லை. That's not a problem. அது பிரச்சனை இல்லை. The only thing I need, எனக்கு தேவையானது ஒன்று, your intimacy. உன்னுடைய நெருக்கமான உறவு. Harabarashata. My presence என்னுடைய பிரசன்னம் will give you rest. உனக்கு இளைப்பாறுதல் தரும். My presence என்னுடைய பிரசன்னம் will refresh your body. உன்னுடைய சரீரத்தை புதுப்பிக்கும். My presence என்னுடைய பிரசன்னம் will transform you into my image. என்னுடைய சுரூபமாய் உன்னை மாற்றும். My presence என்னுடைய பிரசன்னம் will bring finance without much effort from you. உன்னிடத்திலிருந்து நீ பாடுபடாமல் ஐஸ்வரியத்தை கொண்டு வந்து தரும். My presence என்னுடைய பிரசன்னம் will lift up your calling. உன்னுடைய அழைப்பை உயர்த்தி விடும். My presence என்னுடைய பிரசன்னம் will give you the whole city. முழு பட்டணத்தை உனக்கு தரும். My presence என்னுடைய பிரசன்னம் will anoint you with all the gifts of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அத்தனை வரங்களால் உன்னை அலங்கரித்து விடும். The only thing you need, உனக்கு தேவையான ஒன்றே ஒன்று, enjoying my presence. என் பிரசன்னத்தை அனுபவி. Seeking my presence. என்னுடைய பிரசன்னத்திலே மூழ்கி விடு. Loving my presence. என் பிரசன்னத்தை நேசித்து விடு. Running to my bosom. என்னுடைய மடியினிடத்தில் ஓடி வா. Singing songs to me. என்னிடத்திலே பாடல்களை பாடு. All the other things மற்ற காரியங்கள் எல்லாம் shall be added to you. அதோடு உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். Added to you. உனக்கு கொடுக்கப்படும். Even without a single prayer. ஒரு சின்ன ஜெபம் கூட செய்யாமல், without any fasting, எந்த உபவாசம் கூட I செய்யாமல் can multiply your ministry. உன்னுடைய ஊழியத்தை பெருக்கி விடுவேன். Just you enjoy my என் presence. பிரசன்னத்தை அனுபவித்தால் போதும். Come to my house. என்னுடைய வீட்டுக்கு வா. Seek my presence. என்னுடைய பிரசன்னத்தை தேடு. Come away. வெளியே வா. Come away. வெளியே வா. My love. அன்பே. My dove. என்னுடைய புறாவே. My fair one. என்னுடைய பிரியமே. Come. வா. Come. வா. Come to my banqueting table. என்னுடைய விருந்து சாலைக்கு வா. Don't try to please me. என்னை பிரியப்படுத்த முயற்சி பண்ணாதே. Don't try to please me. என்னை பிரியப்படுத்த பிரயாசம் எடுக்காதே. Nothing you do will make me happy. நீ செய்கிற எதுவும் என்னை சந்தோஷப்படுத்தாது. Only your presence will make me happy. உன் பிரசன்னம் தான் என்னை சந்தோஷப்படுத்தும். Hallelujah. Hallelujah. Talk to him. Talk to him. அவரோடு பேசுங்க. Everybody talk to him. எல்லாரும் அவரோட பேசுங்க. சொல்லுங்க Holy Spirit. அவர்ட்ட சொல்லுங்க ஆவியானவரே. You are the presence of God in my life. என்னுடைய வாழ்க்கையில நீங்க தான் தேவ பிரசன்னம். From today, இந்த நாளிலிருந்து I decide நான் முடிவு to செய்கிறேன். be satisfied with your presence. உங்க பிரசன்னத்திலே திருப்தி அடைய தீர்மானிக்கிறேன். I enjoy your presence. உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். I'll take time. நான் நேரம் எடுப்பேன். Take time. நேரம் எடுப்பேன். To enjoy your word. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க அனுபவிக்க and to worship you. உம்மை ஆராதிக்க. All the other things மற்ற காரியங்கள் எல்லாம் shall be added to me. எனக்கு எல்லாம் கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். The presence, பிரசன்னம், the consciousness அந்த உணர்வுகள் is coming back to you. அது உங்களுக்கு திரும்ப Just வருகிறது. say hallelujah, Lord. ஹalleluya தேவனே. Hallelujah. ஹalleluya. God is going to release a new blessing. கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க A போகிறார். special authority. ஒரு விசேஷித்த அதிகாரம். Say thank you, Lord. நன்றியே A ஆண்டவரே. special authority. விசேஷித்த A அதிகாரம். special authority விசேஷித்த அதிகாரம். over disease.
வியாதிகளின் மேல over விசேஷித்த sickness, வியாதி மேல விசேஷித்த over the அதிகாரம் demon power. பிசாசின் வல்லமையின் Yes, மேல special விசேஷித்த authority. ஒரு விசேஷித்த அதிகாரம் Open door, திறந்த வாசல் open door, திறந்த வாசல் open door, திறந்த வாசல் unexpected riches, எதிர்பாராத இடத்திலிருந்து செழிப்பான ஐஸ்வரியங்கள் riches, ஐஸ்வரியம் prosperity, செழிப்பு new vehicles, புதிய வெஹிக்கிள்ஸ் family blessing, குடும்ப ஆசீர்வாதம் a new ministry. புதிய ஊழியம் Wherever you go, எங்கெல்லாம் போகிறீர்களோ from today, இந்த நாளிலிருந்து your number one ministry, உங்களுடைய முதலாவது ஊழியம் impart the presence of God to the people. ஜனங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை கொடுக்க போறீங்க. How many of you want that ministry? அந்த ஊழியம் எத்தனை பேருக்கு வேணும்? Hereafter, இதற்கு பிறகு wherever I go, எங்கெல்லாம் நான் போகிறேனோ I impart, நான் அதை பகிர்ந்து I கொடுப்பேன், give அதை கொடுப்பேன். the presence of God to the people. ஜனங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை கொடுப்பேன். Are you happy about அதை it? குறித்து உங்களுக்கு சந்தோஷமா? Yes, Lord, I am ready, Lord. ஆம் ஆண்டவரே நான் ஆயத்தம். Yes, Lord, I am ready, Lord. ஆம் ஆண்டவரே நான் ஆயத்தம். Many of you are not satisfied with your Christian life, உங்களிலே அநேகர் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே திருப்தியா இல்லை. not satisfied with your relationship with heaven. பரலோகத்தோடு இருக்கிற உறவிலே ஒரு திருப்தி இல்லை. From here, from this place, இந்த இடத்திலிருந்து your heart will bubble with joy. சந்தோஷத்தினாலே உங்கள் இதயம் பொங்கும். It will bubble with joy. அது சந்தோஷத்தினால் பொங்கும். Hallelujah. ஹல்லேலூயா.